அன்பு நேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான ஞாயிற்று பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் காலை பொழுதில் ஆரோக்கியத்துடன் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி தினம் பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே வளமைக்கு மாறாக ஞாயிற்று பொழுதில் வாணி நடாமோகன் அவர்கள் உட்கார்ந்து இருக்கின்றேன். என்னுடன் பல உறவுகளும் இருக்கின்றார்கள். இன்றைய பொழுது சிந்தனையை ஆரம்பித்து வைக்கின்றார் தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள். ஆகவே எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றபடியே அது நேரம் இன்று லண்டனில் இங்கிலாந்தில் அம்மாக்கள் தினமாக அந்நியர் தின வாழ்த்துக்களையும் எல்லோருக்கும் இணைத்தபடி உங்கள் நாட்டில் எப்பொழுது என்பதை பேசி நேரத்தை சொல்லிக்கொள்ளலாம். எல்லா எங்களை இன்றெடுத்த அன்பு தாயாருக்கான நாள் இன்று அவர்களுக்கான அன்பான வாழ்த்துக்களை இணைத்தபடியே இன்றைய பொழுது இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் வளமை போலவே சிந்தனை நேரம் தோப்பொடு தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பெற்றோரே தெய்வங்கள் எளியவர்கள் படைப்பு, தொடர்ந்து இளையோர் யோகா இடம்பெற்று கொள்ளும் சுடரோவிப்பி கிளப் என்று அது தவிர்க்கப்படுகின்றது. அந்த நிகழ்வு 4 மணிக்கு சரியாக உதிப்பூக்கள் இல்லை, மற்றது என்னது 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 சரி எதிரும் புதிரும் மன்னிக்க வேண்டும். அது 4 மணிக்கு இடம்பெறுகின்றது. 5 மணிக்கு இளையவர்கள் அழகிய மலர்கள் இடம்பெற காத்திருக்கின்றது. வளமையாக நிகழ்ச்சியை நடத்த நடாமோகன் அவர்கள் சற்று ஒரு நாட்டில் நிற்பதனால் அவருக்கு இனிய கால வணக்கத்தையும் கூறியபடி அவர் வந்து இணைந்து கொள்ளலாம் என்று கூறியபடியே அவர் பொறுப்பை நான் ஏற்று நடத்துகின்றேன், ஆரம்பித்து வைக்கின்றேன். நானும் பயணத்தில் இறக்கப் போகின்றேன். ஆகவே எல்லோருக்கும் இனிய வணக்கத்தை கூறியபடி வாருங்கள் தர்ஜினி சண்முகநாதன் அவர்களே சிந்தனை நேரத்தை ஆரம்பித்து வைக்கள். ஆமைய ஹலை உற்சாகமான வணக்கம் மணிக்கா. இனிய ஹலை உற்சாகமான வணக்கம். பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை உற்சாகமான வணக்கம். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது ஃபர்ஸ்டுடைய பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது ஞாயிற்றுக்கிழமை நேரலை நிகழ்வுகள் என்று 30/3/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 பங்குனி 16ஆம் நாள் சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 மூத்தோர் மாண்பு போற்றுவோம் மாதமான மார்ச் மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய ஞாயிற்றுக்கிழமைக்கான திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற திருக்குறளுடனும் இன்றைய பழமொழி புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது ஞாயிறு நேரலை காலை நிகழ்வுகள். முதலில் கிறிஸ்தவ சிந்தனையுடன் இணைகிறார் டேவிட் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். உற்சாகமான வணக்கம் டேவிட் அவர்களுக்கு. கெட்டு போனோம் பாவியானோம் கிருபை செய்நாதனே, மட்டில்லா கருணையும் மேல் வைத்தேரங்கும் இயேசுவே. பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு தங்கை தர்ஷினி சண்முகநாதன் அவர்களே, இனிய கலை வணக்கம். நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? மிக நலம் குட்டி உலாத்தலுடன் உற்சாகமாய் உள்ளோம். மிக்க நன்றி. ஆமாம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லி வள்ளுவன் தந்த வாக்கோடு சேர்த்து முதல் குரலோடும் இன்றைய நாளில் அழகோடு அந்த இது எனக்கு பழைய ஒரு ஞாபகம் ஒன்று வந்தது. அதாவது டிஆர்டி வானொலியில் நான் கடமையாற்றி கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு சனிக்கிழமையும் எங்களுடைய ரவீந்திரன் நேரந்தனியை சேர்ந்தவர் ரவீந்திரன் என்று சொல்லி பேதொரு பிள்ளை என்று சொல்லி இன்று அவர் உண்மையிலேயே அவர் நினைக்கும் போது ரொம்ப கவலைதான். அதாவது ஒரு காலங்கையும் வழங்காமல் இருக்கின்றார். ஆனால் இருந்தாலும் அந்த காலையிலே அவர் அந்த சனிக்கிழமை காலையில வரும்போது மற்றவர்கள் செய்யும் நிகழ்ச்சியிலையும் பார்க்க அவர் தொடங்கும் அந்த நிகழ்ச்சி மிக பிரமாதமாக இருக்கும். அதாவது நட்டுவ மலம் எல்லாம் போட்டு மேளதாள வாத்தியங்களோட வந்ததென்று அந்த நிகழ்ச்சியை துவக்குவார். அதே போன்ற ஒரு நிகழ்வை நான் இன்றைய நாளிலே நான் நினைவு கூறுகின்றேன். இன்றைக்கு நேரங்கள் போய்கொண்டிருக்கின்றது. மிகமாக எல்லோருடைய குடும்ப நல உற்சாகத்திற்காகவும் உறவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1816
தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு தினமுமாகும். இன்று திருகவை புனித யோவான் கிளிமாக்ஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. அத்தோடு சேர்த்து இன்றைய நாளிலே எமது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எனது ஈதுல் பிதர் ரமலான் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இது இலங்கையில் நாளைய தினம் கொண்டாடப்படுகின்றது. ஆனால் இன்று ஐரோப்பாவிலே இன்றைய தினம் கொண்டாடுகிறார்கள் உலகமெங்கும். ஆகவே எனது இஸ்லாமிய அன்பு சகோதரர்களுக்கு, இஸ்லாமிய தமிழ் அன்பு சகோதரர்களுக்கு எனது ஈதுல் பிதர் வாழ்த்துக்களை, ரமதான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக எங்களுடைய நற்செய்தி பணிக்கு வருவோம். இத்தவக்காலம் இத்தவக்காலத்தின் தொடக்கம் ஆதி மனிதன் செய்த பாவத்தினாலே சாபத்துக்குள்ளாகி பாவச்சேற்றில் மூழ்கி கிடக்கும் சமூகத்தை தட்டி எழுப்பி பாவத்தை உணர்த்தி அதற்குரிய பரிகாரத்தை தேடி விடுதலை அடைந்து இறையன்பில் மகிழ்ச்சியாக வாழ இறைவன் அழைக்கும் காலம். பிறரை அன்பு செய்து பகிர்ந்து வாழ இறைவன் அழைக்கின்றார். இது கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுக்கோ அல்லது சபையைச் சேர்ந்த மக்களுக்கோ உரிய தனிப்பட்ட அழைப்பு அல்ல. தவிரவும் அழைப்பு இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட தனது மக்களை இறைவன் அழைக்கின்றார். ஆகவே இத்தவக்காலம் கிறிஸ்தவ மக்களுக்கானது அல்ல, அனைத்து புறசமய மக்களுக்காகவும், அதாவது இந்து, சைவ, சமண, பௌத்த, சீக்கிய, யூத, இஸ்லாமிய மக்கள் அனைவரையும் அன்போடு இறைவன் அழைக்கின்றார். ஏனென்றால் இக்கடைசி காலகட்டத்தில் இறைவாக்கினர்களால் முன்மொழியப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இத்தவக்காலம் நமக்கு வாழ்வளிக்கும் காலமாக மாறட்டும். தவக்காலத்தின் சிந்தனை துளியாக ஓசேயா ஆகமத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1-7 வரை. ஆண்டவர் கூறியது, இஸ்ராயேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள். தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகின்றான் என சொல்லுங்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆகவே இன்றைய தவக்காலத்தின் சிந்தனைக்குரிய பாடலாக பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேன். இந்த மன்னிக்கவும், இந்த பாட்டு மாறிவிட்டது. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் நம்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் நம்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, பலிப்பீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. சத்திய மன்னிப்போட அந்த பாட்டை மனனம் செய்ய மறந்து விட்டேன். ஆனால் மறுபடியும் அதை எடுத்து தந்தேன். நன்றி. ஓகே, தொடரப்போம்.
ஆகவே இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம், அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1-3, 11-32 வரை. இன்றைய நற்செய்தி மிகவும் பெரிதாக இருக்கின்றது. ஆகவே பொறுமையோடு அதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி தயவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்லுவேன் என்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அக்காலத்தில் இயேசு சொல்லுவதை கேட்க ஆயக்காரரும் பாவிகளும் அவரை அணுகிய வண்ணமாக இருந்தனர். அதனால் பரிசேயரும் மறைநூல் வல்லுனரும் இவர் பாவிகளை வரவேற்கின்றார், அவர்களோடு உண்கின்றார் என்று முணுமுணுத்தனர். அப்போது இயேசு பின்வரும் உவமையை கூறினார். ஒருவனுக்கு 2 மக்கள் இருந்தனர். இளையவன் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு வரவேண்டிய பங்கை கொடும் என்றான். அவர் தம் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். சில நாட்களுக்கு பின் இளைய மகன் தன் சொத்தெல்லாம் விற்று பணத்தை திரட்டிக்கொண்டு தொலைநாட்டிற்கு பயணமானார். அவ்விடத்தில் ஊதாரித்தனமாக வாழ்ந்து சொத்தெல்லாம் அழித்தான். எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்நாடெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்போது அவன் வறுமை உறலானான். அந்நாட்டு குடிகளுள் ஒருவனிடம் அண்டி பிழைக்கச் சென்றான். அவன் அவனை பன்றி மேய்க்க தன் வயலுக்கு அனுப்பினான். பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தன் வயிற்றை நிரப்ப விரும்பினான். ஆனால் அதையும் அவனுக்கு அளிப்பாரில்லை. அறிவு தெளிந்து என் தந்தையின் கூலியாட்கள் எத்தனையோ பேருக்கு நிறைய உணவிருக்க, நான் இங்கு பசியால் மடிகின்றேனே, எழுந்து என் தந்தையிடம் போவேன். போய், அப்பா, வானகத்திற்கு எதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் என்று எண்ணப்பட தகுதியற்றவன். என்னை உம்முடைய கூலியாட்களுள் ஒருவனாக நடத்தும் என்று அவரிடம் சொல்வேன் என்றான். அப்படியே எழுந்து தன் தந்தையிடம் வந்தான். அவன் தொலைவில் வரும்போதே அவனுடைய தந்தை அவனை கண்டு மனமுருகி ஓடிப்போய் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டார். மகன் அவனிடம், அப்பா, வானகத்திற்கு எதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். இனிமேல் உம்முடைய மகன் என்று எண்ணப்பட நான் தகுதியற்றவன் என்றான். தந்தையோ ஊழியர்களை நோக்கி, முதல் தரமான ஆடை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் விரைவில் அணியுங்கள். கொள்ளித்த கன்றை கொண்டு வந்து அணியுங்கள், விழுந்து கொண்டாடுவோம். ஏனெனில் இறந்து போயிருந்த என் மகன் இவன் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தவன் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளான் என்றார். அவர்கள் விருந்து கொண்டாடத் தொடங்கினர். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தான். வயலில் இருந்து திரும்பி வீட்டை நெருங்கிய பொழுது நடனத்தையும் இசை முழக்கத்தையும் கேட்டு வேலையாள் ஒருவனை அழைத்து நடப்பது என்னவென்று வினவினான். அதற்கு வேலையாள், உன் தம்பி வந்து விட்டார், அவர் நலமாக தம்மிடம் வந்து சேர்ந்ததால் உம் தந்தை கொளுத்த கன்றை அடித்திருக்கின்றார் என்றான். அவனோ சினந்து உள்ளே நுழைய மனமில்லாமல் இருந்தான். எனவே அவனுடைய தந்தை வெளியில் அவனை அழைத்தார். அவன் தன் தந்தையிடம், இதோ இத்தனை ஆண்டுகளாக உமக்கு ஊழியம் செய்து வருகின்றேன். உம்முடைய கட்டளையை என்றும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு விருந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டி கூட நீர் எனக்கு கொடுத்ததில்லை. விலை மாதரோடு உமது சொத்தையெல்லாம் அழித்துவிட்ட இந்த மகன் வந்த பொழுது அவனுக்காக கொளுத்த கன்றை அடித்திருக்கின்றீரே என்றான். அதற்கு தந்தை, மகனே, நீ என்றும் என்னுடன் இருக்கின்றாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. நாம் விருந்தாடி மகிழ்வது முறையே. ஏனெனில் உன் தம்பி இறந்து போயிருந்தான், உயிர்த்து விட்டான், காணாமற் போயிருந்தான், கிடைத்து விட்டான் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இன்றைய தவக்கால சிந்தனை துளிகளாக. அன்பான உறவுகளே, இன்றைய நற்செய்தி நமக்கு தந்தது, அதாவது இந்த ஊதாரி மைந்தன் உவமை என்று சொல்லி புனித லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்திலே நமக்கு அறிய தருகிறார். அதாவது இதிலே இன்றைய நற்செய்தியிலே 2-3 விடயங்கள் பேசப்படுகின்றது. ஆனால் இருந்தாலும் இந்த ஊதாரியின் ஒரு உவமைக்குத்தான் இன்றைய திருச்சபை முக்கியத்துவம் கொடுத்து, ஏன் கொடுத்தது என்று சொல்லி சொன்னால், அதாவது ஒருவன் பாவம் செய்து தவறிப்போய் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தாலும் அந்த பரலோக தந்தை அவனை மகனாக ஏற்றுக்கொண்டு அவனுடைய பாவங்களை மன்னித்து தன்னுடைய அந்த விண்ணகத்திலே அவனை ஏற்றுக்கொள்ள தகுதியை அவனுக்கு அளிக்கிறது. அந்த தகுதி அவனுக்கு வெண்ணாடை உடுத்துங்கள், கைக்கு மோதிரம் அணிவியுங்கள், அவனுக்கு முதல் தரமான பாதரட்சை அணிவியுங்கள் என்று சொல்லி அந்த தகப்பன் கூறியது போல பரலோக இந்த எங்களை படைத்த இறைவனும் அதே வார்த்தையை கூறுவதாக இன்றைய நற்செய்தி நமக்கு அறிவுறுத்தி தருகின்றது. இந்த நற்செய்தியை முழுவதுமாக கேட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நினைக்கின்றேன். ஆகவே திருச்சபை நமக்கு தரும் அந்த சிறிய விடயத்தையும் நாம் பேசிக்கொண்டு நாம் முடிவுக்கு வந்துடலாம். யூதர்களின் வழக்கப்படி தந்தை இறந்தபின் தான் சொத்து பிரிக்கப்படும். தந்தை உயிரோடு இருக்கும் போதே சொத்தை பிரித்து கேட்பது அந்த தந்தையை மனதார கொல்ல நினைக்கும் செயலாக இருப்பினும் எந்த எதிர்ப்புமின்றி சொத்தை பிரித்து தருகிறார் இன்றைய நற்செய்தியிலே இந்த தந்தை. ஊதாரியாய் வாழ்ந்து தன்னிலை உணர்ந்து இளைய மகன் திரும்பி வந்தபோது அதை பெரிதாய் கொண்டாடினார். இதை விரும்பாத மூத்த மகனிடம் அவர் சொன்னது, உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் என்பதுதான். அன்பார்ந்தவர்களே, இந்த உவமை வழியாக இயேசு நமக்கு தெரியப்படுத்துவது இதுவே. பாவத்தில் வாழ்தல் இறைவன் கண் பார்வையில் சாவுக்கு சமம். மேலும் அத்தகைய பாவ வாழ்வு 2ஆம் சாவுக்கு என்ற நரக பாதாளத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ந்துவிடும். அவ்வாறு நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவே பாவிகளை நேசிப்பவராக, அவர்களை வரவேற்பவராக தன்னையே இயேசு வெளிப்படுத்தினார். நமது நிலை வாழ்விற்காக தனது இன்னுயிரை பலியாகிய சிலுவையிலே இயேசு தந்தார். இத்தகைய உன்னத இறைவனின் அன்பை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். ஊதாரியாய் வாழ்ந்து அவர் இதயத்தை காயப்படுத்தாது நமக்காய் அவர் பாடுபட்ட பாடுகளை கண்முன் நிறுத்தி இனியும் அவருக்கு வேதனை தராது அவர் மகிழும்படி அவரிடம் நாம் திரும்புவோம். அவரோடு இணைந்து வாழ்வை கொண்டாடுவோம். இதுவே நமக்கு இன்றைய நாளிலே, இந்த 4வது ஞாயிறிலே திருச்சபை நமக்கு தரும் முக்கியமான வேண்டுதலாக இருக்கின்றது. ஆகவே இத்தவக்கால சிந்தனைக்கு செவிமடுத்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் பிரயாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகளாக தங்கை அவர்கள் கூறியிருந்தார்கள். இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அதிபர் அவர்கள் இல்லாத காரணத்தினால் தவிர்க்கப்படுகிறதோ இன்னும் தெரியவில்லை. தங்கை நடத்துகிறாரோ அதுவும் தெரியவில்லை. ஆகவே சிறுவர்கள் கலந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி சொன்னால் STT புதுரோடு விளையாடு, சிறுவர் திறமை தந்தல் பொன்மால் போன்ற நிகழ்வுகள் அனைத்தும் எளிதாக நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி தர்ஷினி சன் அவர்களே, மீண்டுமாக ஞாயிறு தினம் நாளைய தினம் திங்கட்கிழமை இறையும் வரை அன்போடு விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். மீண்டுமாக மூத்தோர் மாண்பு பெற்றும் மாதத்தில் நன்றி, வணக்கம் தங்கையே. நாளைய தினம் மீண்டுமாக சந்திப்போம். நன்றி. மிக்க நன்றி டேவிட் அண்ணா. உங்களுடைய நற்சிந்தனையில் வந்திருந்த தலைப்பு மிக அருமையான தலைப்பா இருந்தது. ஊதாரி மைந்தனின் உவமை. நல்லது. கேட்டிருந்தோம். நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் கேட்டிருப்பார்கள். மிக்க நன்றி. உங்களுடைய நற்சிந்தனையோட இணைந்திருந்த உங்களுடைய நீர பணிக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக நாங்கள் நினைக்கிறேன் கிறிஸ்தவ சிந்தனை தான் என்று இருக்கிறது. பொது சிந்தனையுடன் இணைந்து கொள்ள யார் இருக்கிறீர்கள்? காலை வணக்கம். லக்ஷயா அவர்கள் இருக்கிறார், சுவாஜினி அவர்கள் இருக்கிறார். உற்சாகமான வணக்கம். பொது சிந்தனையுடன் இணையும் நேரம் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள், நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டுடியோ பாமுகம் TV. நீங்கள் பொது சிந்தனை உங்களிடம் இருப்பேன் ஓடி வந்து ஒரு குட்டி கதை போல சொல்லலாம், அல்லது என்னுடைய பொது சிந்தனையாக நான் இன்று நினைத்துக் கொள்ள இருப்பது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மின் விளக்குகள் தலைப்பு. மின் விளக்குகள் அல்லது மின்சாரம் என்று கூட எடுக்கலாம். பொதுவாக நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வீடுகளில் இரவானதும் சரி, ஒரு 5 மணிக்கு கொஞ்சம் இருட்டி போனாலே நாங்கள் விளக்குகளை போட்டு வெளிச்சத்தை கொண்டு வந்துடுவோம் வீட்டுக்குள்ள. என்னதான் சூரிய வெளிச்சம் வந்தாலும் இரவாயிட்டு லைட்டு போடுங்கன்னு போடுவோம். ஆனால் இங்கே புலம்பெயர்ந்து வாழ்கிற நாங்கள் ஒரு அளவுக்குத்தான் அந்த மின் விளக்குகளை போடுபவர்கள் இருப்பார்கள். என்றால் அவரவர் தான்
மின்சார பணம் கட்ட வேணும். இப்போ கணவன் மனைவியா இருந்தால் 2 பேரும் தான் பிரித்து கட்ட வேணும். கண்ட பாட்டுக்கு எல்லாம் விடையாது. அப்ப தேவையான அளவுக்கு நாங்கள் போடுறத பார்க்கலாம், அப்படித்தான் போடுவோம். ஏன் காரணம், நாங்க தான் அந்த பில்லை கட்ட வேண்டும். ஆனா இதுவே ஒரு விடுமுறைக்கு போறோம் அல்லது ஒரு வேலை செய்யறதுக்கு போயிடுறோம், ஒரு ஒரு சொந்தக்கார வீட்டை போயிடுறோம்னு வைங்களேன், அல்லது ஒரு நண்பர் வீட்டை போயிட்டா அந்த விளக்குகளை அணைச்சோ தேவையில்லாதபடி எரியாம எங்கள் தேவைக்கு மட்டும் பாவிக்கிற மாதிரி நாங்கள் நடந்து கொள்றது இல்லை. எங்களில் பலரில் அது இல்லை. ஏன், அது எங்கள் வீடு இல்லை தானே, அவர்கள் வீட்டு தானே வந்திருக்கணும்னு அதில் நாங்கள் அக்கறைப்படுத்தவும் மாட்டோம். சில வேளை நானும் அதை செய்திருக்கலாம், நிச்சயமா. யாராவது அப்படி நான் செய்திருந்தா மன்னிப்பை கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் அது மிகப்பெரிய தவறுன்னு நினைக்கிறேன். தேவையான நேரத்தில் அதை போட்டு அந்த வெளிச்சத்தை நாங்கள் உள்வாங்கி அதுக்குரிய வேலைகளை செய்துவிட்டு, தேவையில்லை என்று சொன்னால் அதை அணைப்பது, எங்கள் வீடு மாதிரியே பாவித்து கொள்வது மிக மிக முக்கியம் என்றதுதான் இன்றைய என் மனதில் வந்து சிந்தனை. ஏன் அப்படி நாங்கள் பாவிக்கிறது இல்லை? அப்படி பாவித்தால்தான் என்ன, அது தேவைக்கு அதிகமாக போடாமல் போட்டு தேவைக்கு இல்லாமல் இருக்காமல் அதை ஓஃப் பண்ணி நாங்கள் அதை மிச்சம் பிடிச்சி கொடுக்கலாம். ஒருத்தருக்கும் இல்லாமல் அது வீணாக போகுது தானே, வீணடிக்கப்படுகிறது தானே. ஏன் அந்த மாறுபாடு அல்ல தேவை இல்லாமல் அதை போடுகிறோம் வேறு வீடுகளில் போகும்போது அல்ல வேறு இடங்களில் போகும்போது என்பது இன்றைய என் மனதில் வந்த சிந்தனை. நானும் அதை அக்கறை எடுத்து அது மாதிரி பாவிக்க வேண்டிய மின் குமிழ்கள் இல்லை, காற்றாடிய கூட நாங்கள் போட்டோம் என்று சொன்னால் அதை நிப்பாட்ட வேண்டும், இல்லை என்றால் அது தேவையில்லை. அதே நேரம் இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் நல்லா கதவுகளை திறந்து விட்டால் கூட நிறைய காற்று வரும், ஆனால் தேவையில்லாமல் வீசியபடியே இருக்கும். அப்படி பார்க்கும்போது அதை எப்படி செய்யலாம்ன்றது என் மனதில் இன்று வந்து சிந்தனையாக இருக்கிறது. கடைப்பிடிப்பவர்களாக நீங்கள் இருப்பீங்கள். நான் என்னுடைய மனதில் வந்து தான் அது ஒரு சுட்டி காட்டி ஒரு உறுத்தி கொண்டே இருந்துச்சு, ஏன் அப்படி நாங்கள் செய்கிறது இல்லைன்றதுக்கு. அதனால தான் இந்த சிந்தனையுடன் நினைத்து கொண்டிருந்தேன். மிக்க நன்றி. இது மின்குமிழ் அல்லது மின்சாரம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இணைந்திருக்கிறேன். உங்கள் யாருக்காவது பொது சிந்தனை வந்துச்சா அல்லது ஏதாவது ஒன்று சொல்லணுமா? வாய் திறந்து மெல்ல மலருங்கள் என்று அன்போடு அழைத்து நிற்கிறேன். உற்சாகமான இனிய காலை வணக்கம் தர்ஜினி மற்றும் இணைந்திருக்கிற எல்லோருக்குமே உற்சாகமான வணக்கங்களை கூறிக்கொண்டு நானும் தற்போது இணைந்திருக்கிறேன். டேவிட் அண்ணா சிந்தனைக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களோட பொது சிந்தனைக்கும் வாழ்த்துக்கள். என்ன தர்ஜினி, உங்களோட வீட்டை நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள்? அல்லது எங்களோட வீட்டை வந்துட்டா லைட்டை போட்டு ஆஃப் பண்ணாம இருப்பீங்களா? இல்ல, இங்க வந்து நானும் இங்க வந்து அந்த கணவரிடம் பழகி கொண்டேன். அந்த அறைக்கு போனால் போட்டுட்டு வேலை முடிய அந்த அறை லைட்டை நிப்பாட்டி போட்டு வெளியில வர வேணும். அது அப்ப 23 வருஷம் இங்கத்த வாழ்க்கை பழகி போட்டு போனாலும் அந்த பழக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. என்ன அறியாமலே அது கை போயிடும், வேலை முடிய அணைச்சிட்டுறது. இதே மாதிரி போன சமருக்கு ஸ்ரீலங்கா போயிருந்த போது அங்க பார்த்தால் எல்லா லைட்டு பெரிய பொழுது உடனே போட்டுடிவிடும். அது இங்கத்த பழக்க தோசம், அங்க போய் நிப்பாட்டுறது லைட்டை. ஆனா அங்க உள்ளவ பேசிவிடும் அவைக்கு. அது வந்து அங்க உள்ளவர்கள் பேசினோம்னு சொல்றீங்க, அவர்கள் வீட்டு லைட்டை போட்டுட்டு இருக்கிறார்களா? உங்கள் வீட்டு வந்த நேரம் உங்கள் வீட்டு லைட்டை போட்டுட்டு இருந்தவர்களா? இல்ல, நான் இப்ப எங்கட வீட்டை போய் நின்ற போது எங்க அம்மா அப்பாவை வந்து லைட்டை போட்டுடுவினோம், எல்லா லைட்டும் போடுவினோம். ஆனா நம்மள இப்ப ஹோலுக்குள்ளேயே 2-3 லைட் இருக்கும். வெளி வாசல்ல ஒரு லைட் போட்டா அது ஹோலுக்கு தேவையில்லை பழமையா. எல்லாமே போட்டுடுவினோம், ரோட்டு லைட்டு வெளி லைட்டு என்று சொல்லி எல்லாமே போட்டுடுவினோம். அப்ப நான் சொல்றது இது தேவையில்லை தானே, அந்த ஹோல் லைட்டை நிப்பாட்டினால் அவைக்கு அது கோவம் வந்துடும். இது என்ன இதா அவை சொல்லிடுறோம், அதான் நாங்கள் இவ்வளவுதான் கட்டுறது, கூட பாவிக்கிறோமோ குறைய பாவிக்கிறோமோ இவ்வளவுதான் அது போட்டு இருக்கட்டும், பிரச்சனை இல்லை அப்படி என்ற மாதிரி நினைச்சுன்னா இதால அங்கேயும் முரண்பட்டு கொண்டேன். நானும் போட்டாலும் வெளியில போனாலும் நிப்பாட்ட மாட்டேங்கும், அது அப்படியே இருக்கும். அப்ப நான் போய் நிப்பாட்டின உடனே திருப்பி வந்து போடுவினோம். எங்களுக்கு நெஞ்சு வலிக்கும், என்ன வலிக்கும். அப்ப அது சரியான முரண்பாடா இருந்தது. நின்ற போது நிறைய பேச்சுக்களும் வேண்டினா நான் அப்படி இருந்து நான் என்னுடைய கருத்துக்களை சொன்னது. அது அப்புறம் சொல்லிச்சிருமேன், அது நீ உன்னுடைய வீட்டுல பாரு, இங்க தேவையில்லை, அது இருட்டண்டா வெளிச்சம், அந்த இரவண்டா இங்க வெளிச்சமா இருக்க வரும், இல்லாட்டிக்கு வெளிக்கு வந்த ஒரு பாதுகாப்பு இல்லையா இருட்டா இருந்தா, அதில் ஒரு லைட்டை போடுங்களேன் காணும் தானே சொல்லி அப்படி முரண்பட்டு கொண்டேன்னா அது எனக்கு பழக்க ரோசமா வந்துட்டுது. வேலை நிப்பாட்டுறது.
ஆனா அப்படியே மிச்சம் பிடிக்கிற மண்ணு இப்ப நம்ம இப்படி போட்டா இந்த உலகத்தை மிச்சம் பிடிக்குது. இப்ப இதால பெரிய என்ன கொஞ்சம் காசு தானே வேற போகுதுன்ற மாதிரி நான் சொன்னேன், அப்படியே ஒரு சென்ட்னாலும் அங்க ஒரு ரூபா வச்சு மிச்சாலும் ம். அப்படி பாக்க மாதத்துல 30 ரூபாண்டாலும் வந்துடும். அப்படி இருந்தா அது அவைக்காது பெரிய லட்சக்கணக்கில் அனுப்பினாலே பெரிய காசுன்னு மதிக்காத ஒரு நாட்டுல ஒரு ரூபாவை வந்து நாங்கள் எடுத்து காட்டுவது வந்து ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு வார்த்தையா தான் இருந்தது. நீங்க சொன்ன வார்த்தை தான் அந்த லட்சக்கணக்கில் அனுப்பும் போதே அவர்களுக்கு இப்போ பல லட்சங்களாக தான் அனுப்பினா தான் அது அப்படியே பெரிய யோசனைப்படுறப்போ இது அது பெருசா தெரியாதுன்றதுதானா. அப்படி அப்படி இருக்கிற நாட்டுல வந்து நாம ஒரு ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் சேவிங்கன்றது அது ஒரு கணக்கில் இருக்காத ஒரு வார்த்தையா தான் இருந்தது. நீங்க சொல்லும் போது எனக்கு அதைத்தான் மனதுல நினைத்து கொண்டேன். நல்ல ஒரு சிந்தனை, உங்களுடைய சிந்தனையும். மிக்க நன்றி. அதே மாதிரி லக்ஷாக்க நான் நிறைய சொன்ன மாதிரி இப்போ நான் கூட உங்களோட விட்ட வந்தா கூட பாத்ரூமும் போறனோ அல்லது ஹோல் இருக்கிறனோ அப்போ அந்த நேரம் நானும் அதை நிப்பாட்டி உதவி செய்யலாம் இல்லையா? அது இல்லாம தானே ஓடுது எங்கள் வீடு அப்படி மாதிரி இங்கேயும் பாவிச்சு. கிழங்குகள்ல போய் இப்ப அவை போட்டுட்டு இருந்தாலும் நான் நினைக்கிறது இப்ப எனக்காண்டித்தான் அவை போட்டுட்டு இருக்கணுமோன்னுட்டு நான் நிப்பாட்டி கொள்றது. அவைய வேறையாக்கள் வந்து நிற்கும் போது சொல்லாயினம் தானே இல்லை இல்ல அது வெளிச்சம் இருக்கணும் போட்டுருவோம்னு சொல்லுவினா ஆமா. அப்படியும் கண்டுகொள்றோம். ஆனா என்னை பொறுத்தளவுல 99% என்னுடைய இந்த காலப்பகுதியில அணைச்சிட்டு தான் போவேன். அதே மாதிரி தண்ணியும் பாக்குறேன். நீங்களா சில பேர் வேணும் அப்படியே தண்ணியை திறந்து விட்டுச்சுன்னா ஆமா 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 ஆமா. அது தெரிச்சு முதல்ல இன்னொரு வேலை அதுவும் தான் அந்த மாதிரி தண்ணி செலவாளி என்ன சொல்லுவேன். நம்ம என்ன 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 மிஞ்சி மிஞ்சி போனாச்சு என்ன சொல்ல போய் நாம் என்ன செலவாளியாக நினைக்க போய் நம்ம நினைப்புல திறந்து விடுறோம். எனக்கு பில் வரும் தான் நிச்சயமாக ஒரு வரைக்கும் டீசல் வந்து நாங்க பாவிக்கிற தண்ணியை விட அதாவது குடித்தோ ஏதாவது பாவனைக்கு சமையல் பாவனையோட கழிவு நீருக்கு அதிகமான செலவு அது எங்கேயும் அப்படித்தான், எங்கேயும் அப்படித்தான். அப்படி பார்க்கும்போது நாங்க சும்மா திறந்து தண்ணியை விட்டு ஓடிக்கொண்டே வர்றது வந்து அது கவலையான ஒரு விஷயம் தானே. எங்க நீரை சேமிங்கன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல பாக்குறோம். அதை நாங்க செய்யறது இல்ல. சொன்னாலும் பிடிக்காது சில பேருக்கு. என்ன இந்த பிள்ளை எப்படி சொல்லுது அந்த மாதிரி யோசிப்போம். ஆனா ஒரு சொட்டு யோசிக்க மாட்டேனமோ என்ற மனசுக்கு கவலையா இருக்கு. இப்ப இவைக்கும் எங்கடையாக்களுக்கு வந்து இப்ப குளிக்க போனா கரை நேரம் நின்றா சொல்லுவோம் வெளியில காணும்னு சொல்லி. ஆனா இது சில பெற்றோர் சொல்லுவினம் போனா மணித்தியால கணக்கு அனுப்பினோம் 2 மணித்தியாலம் ஆகும் இப்படி கரண்ட் காசு வருகுது தண்ணி காசு வருகுதுன்றதுல அப்ப என்ன நடக்குதுன்னா இப்படின்னு சொல்லிடுறோம். அப்ப அதை குறையுங்கன்னா இல்லையா பிள்ளைகள் கேட்க மாட்டினோமா தாங்கள் போனாலும் அப்படித்தானாம் என்ன ஆக கூடின ஒரு 1/2 மணித்தியாலத்துக்கு மேல குளிக்க என்ன அப்படி தேவைன்னு எனக்கு தெரியல. நீங்க நினைக்கிறீங்களா அவர்கள் 1/2 மணி நேரம் குளிக்க கைத்தொலைபேசியோட தானே போய் நம்ம நினைக்கிறேன். அப்ப அநேகம் அவ்வளவு நேரம் குளிக்க ஆயினமான்தான் என்னுடைய இது. நிச்சயமா அவர்கள் வேறு அலுவல்களாக இருப்பார்கள். போனோட இருந்து பார்த்து கொண்டிருக்கும் போது நேரம் போயிடும். தண்ணி சத்தம் கேட்குமேல தண்ணி தண்ணி போய்கொண்டு தானே இருக்கும். இப்ப என்னத்தை பாக்கின போயிட்டு தண்ணி சத்தம் கேட்டு கொண்டு இருக்கும். என்ன ஆனா அது நேரம் ஒன்றுதான் பாத்ரூம் இருக்குன்னு சொன்னா அவ போய் இப்படி கண்ண நேரம் இருந்துச்சு நம்ம யாரா இருந்தாலும் ஒரு அவசரத்துக்கு வந்து போயிடாம இருக்கும். அதுவும் ஒரு அந்தரமான பொழுதா இருக்கும். அப்படின்னா வாங்க வாங்க வாங்குவான்னு எழுப்பணும் தட்டணும் கூப்பிடணும். ஆனா அளவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுட்டு போயிட்டு வந்த வேண்டாம். எல்லாருக்கும் வசதி தானே அது. மிக்க நன்றி மிக்க நன்றி. உங்களுடைய உதவி சிந்தனை ஏதாவது இருக்கா? இலங்கையில ஏதாவது பார்த்த விடயம் அல்லது மனசுல சுட்ட விடயம் இல்ல பதிந்த விடயம் இருக்கிறது தற்போது ஒண்ணும் மருகுது இல்ல மனதுல. அப்பப்போ எடுத்துட்டு சில நேரம் மறந்து போயிடுறது அதேமா மறந்துடுறது தற்போது மனதுல ஒன்றும் தோணுது. அப்படித்தான் நானும் இப்ப என்னத்த சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு கொண்டு வரும்போது இந்த மின்குமல் அணைப்பதுன்றது வேற வீட்டை கூட இப்ப நான் குட்டி உள்ளதுலயும் வந்துட்டேன். வீட்டு எல்லா லைட்டையும் போட்டுட்டா வந்துருப்பேன். நிச்சயமா இல்லை தானே. இதுவே உங்களோட வீட்டுல வந்திருக்கிறேன். வீட்டுக்காரன் நிப்பாட்டி விட சொன்னாலும் எனக்கு தந்த அறையில நான் நிப்பாட்டிட்டு தான் வெளிக்கிட வேணும். இது அது கூட இல்லை. இலங்கையில் நான் பார்த்திருந்தேன். இந்த காற்றாடியும் நீங்க வீட்டை வந்தாலுமே நீங்க கவனிச்சிருப்போம் டாய்லெட்டுக்கு போயிட்டு அது நிப்பாட்டாம வருவிடும் லைட்டு போட்டுட்டு தான் போயிருப்பினம். அது அப்ப என்ன இப்படித்தான் தங்கட வீட்டுல செய்யலாம் போல இருக்குதுன்னு யோசிப்பேன். இல்லாடி தங்கட வீட்டுல செய்யறதில்ல இங்க மற்ற வீடுகளை செய்யலாம்னு நினைக்கிறமோவும் தெரியல. சரி மிக்க நன்றி. பாப்போம் சிவாஜினியை கேட்ட கேட்டுப்போம் அவருடைய வீட்டில் எப்படி என்ன செய்யறாரு. மிக்க நன்றி. உங்களுடைய குரல் கேட்டமையும் சந்தோஷமா இருக்குது. அடிக்கடி ஓடி வாங்க கூட்டி சிந்தனைகள் பொது சிந்தனையோட என்று உங்களுக்கு இணைந்திருங்க வளர்ச்சியா. இன்னொரு குட்டி உருட்டல் சிந்தனை கூட இருக்கிறது. இணைந்து கொள்ளமா. நன்றி வணக்கம். நன்றி நன்றி.
உச்சாமன் வணக்கம் சஜினி அக்கா. வணக்கம் வணக்கம். சரி, உங்களுடைய பொது சிந்தனை ஒன்று கேட்போம் நாங்கள். பொது சிந்தனை என்ன, இப்ப நீங்கள் கொண்டிருந்த ஒரு விடயத்துல ஓ, எல்லாரும் அழுதினம் என்ன மின்சார கட்டணம் கூடிட்டு உண்மைதான் நான் சுவாதினி அக்கா, அதான் சரியா கூடிட்டுது. ஆ, ஆனா அது வந்து நான் சந்தோஷப்பட்டுறான். ஏனண்டா ம், மின் மின் பாவனே அவையால் அப்பாரு ஒரு கட்டுக்குள்ள வச்சிருப்பிறான். சரி, நிச்சயம். குறையண்டா இல்ல, சும்மா தண்ட பாட்டுல போட்டு விடுறது. ஆனா அது வந்து தேவையில்லா போகுது. ஒரு காலத்துல மின்சாரம் தட்டுப்பாடு கூட ஏற்படும். அதனால அந்த மின்சாரத்தை வந்து கட்டணத்தை உயர்த்தினதால எல்லாரும் தங்களை தாங்களே கட்டுக்குள்ள வச்சுக்கிறோம். இப்ப யாருக்கும் சொல்ல தேவையில்லை, லைட் நிப்பாட்டுன்ற அளவுக்கு. அப்படி என்ன சோதனை அக்கா, இப்போ வீட்டில் 4 பேர் இருக்கிறோம்னு சொன்னால் ஒவ்வொரு முறை வார பில்லை ஒருத்தருக்கு மாற்றி விடுவோமா, இந்த பில்லை நீங்கள் கட்டுங்க இந்த மாதம், இந்த முறை வாரதை அடுத்த முறை வாரதை நான் கட்டணும், அப்படி மாற்றி விட்டா அப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? சூப்பரா இருக்கும். அப்போ இன்னும் கவனிப்பினம் இல்லை வீட்டில் இருக்கிறதுக்கு. ஏனண்டா இது அம்மா தானே கட்டுவேர், அப்பா தானே கட்டுவேர்ன்றது சில பிள்ளைகள்ட்ட பழக்கத்துல இருக்கும். அதை அப்படி தேவைக்கில்லாம் போடாயினும் சில பிள்ளைங்க அவையிட்ட கொடுக்க தான் சேர்ந்து அவர்களும் செய்வார்கள் நான் நினைக்கிறேன். ஓ, அதான் உண்மைதான். ஆனா வந்து நீங்கள் எப்படி மின்சாரத்தை சமைப்பீங்க, அல்லது போட்டுட்டு வந்துருவீங்களா? வீட்டை வந்து நாங்கள் வந்து என்ன கூடுதலாக வந்து இப்ப இன்றைக்கு நேரம் மாத்தியாச்சுன்னா இந்த கால பகுதிகளில் நாங்கள் மின்சாரம் பாவிக்கிறது சிட்டியான குறைவா தான் இருக்குமே. ஏன்னா பகல் 8 மணி மட்டும் விட்ட லைட்டே தேவையில்லை. அப்படி ஒரு பகல் பொழுதாக இருக்கும். மற்றது வந்து வீட்டுல உள்ள டாய்லெட்டுகளுக்கெல்லாம் எல்லாரும் மில்க் கிளாஸ் போடுங்க, அது போடுங்க, இது போடுங்கன்றக்கல. நான் வந்து ஏன் கேட்டில் உள்ளுக்கு இருக்குதாரு இதுக்கு மில்க் கிளாஸ் போடணும்னா அந்த லைட்டு தேவையே இல்லை எங்களுக்கு. பகலுக்கு குளியல் அறைக்கு போகும்போது குளிக்கிறதும் சரி, ரகம் சரி, இந்த விண்டர் காலத்துல தேவைப்படும், சம்மர் காலத்துல தேவையே இல்லை. ஆனா அப்படி நாங்க கட்டுப்பாட்டுக்கு இருக்கிறோம். வந்து கூடுதலாக வந்து சாப்பாட்டு மீச லைட் மட்டும்தான் கூடுதலாக பாவனையாக இருக்கும். மற்றும்படி குறைவுதான் சொல்லலாம். அவைகள் எல்லாம் மேசலாம் போலோட பிள்ளைகள் அவைகளும் கவனத்துல இருக்கணும். இருந்தாலும் சில நேரத்தில் மறதி காரணமாக போட்டுட்டு நிப்பாட்டாம இருக்கிறதுல அவதானிச்சு அதை நாங்களே சரி பண்ணிக்கொள்வோம். அவைகளையும் சொல்றோம், போட்டுட்டு மறந்துட்டீங்க விடுங்கோட்டு அதுல நிப்பாட்ட மாட்டாங்க. அப்படி ஒரு இது. ஆனா வந்து இப்போ வந்து நாங்கள் குறைவாக பாவிச்சாலும் சமருக்கும் விண்டருக்கும் வந்து இங்க வந்து கரண்ட் பில்லை விட கழிவு தண்ணி பாவனை தான் கூட மின்சாரத்தோட சேர்த்து வரக்கூட கட்டணம் அதிகம் போகுது. நிச்சயமா நிச்சயமா. ஜேமல்ல கூட அப்படித்தான் இப்ப லக்ஸி அவர்கள் சொல்லியிருந்தது. ஆனா இங்க மிக அதிகமா இருக்கு வேற சொல்லியிருக்கேன். அதுங்களுக்கு கரண்ட் பில்லோட தான் அந்த பில் வரும். கவனிப்பீங்க, என்ன பாப்பீங்க. அது வந்து அதுவும் வந்து சொல்லுவீங்க. சில வயது போனவர்களோட நான் கரைச்சா சொல்லுங்கள், என்ன தண்ணியே வந்து அப்படி பாவிக்க கூடாது, இப்படி எனக்கு வந்து கரண்ட் பில்லை விட தண்ணி பாவனைதான் கூட வச்சு அப்படி பழகாதுங்க, பிள்ளைகளுக்கு பழகி கொடுக்காதுங்க, அது கூடாது, தண்ணி கூட பாவிக்க கூடாதுன்னு சொல்லுவீங்க. அது அம்மா தானே சொல்லி கொடுக்க வேணும். விளக்கி எடுக்கும் போது அம்மாவா இருக்காங்க, அங்க ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும். அது ஒரு நாள் குளியறை போனா 5 நிமிஷத்துல வாராலும் இருக்கு, 15 நிமிஷம் காணாதாலும் இருக்குது. அப்படியே மாறி செய்வினம். அப்படியான இதுகள் இருக்குதான். அதுதான் சிறப்பு. ஆனா அது மாதிரி எல்லாரும் பயன்படுத்த வேணும். நீங்க சொன்ன மாதிரி இப்ப இன்றைக்கு நேரம் மாறி எங்களுக்கு இலவச ஒளி, சூரிய ஒளி கிடைக்குது, அதை பயன்படுத்தி கொள்ள வேணும். இப்ப அது நேரம் இந்த குட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சஜினிக்கா, அந்த இலங்கையில நாங்க விளக்கு நேரம் அந்த போட்டிருந்தோம் தெரியுமா, தண்ணியை விட்டுட்டு பிறகு எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு திரி போட்டு எழுதி எரிச்சிருந்தோம். அந்த சோடா மூட ஒரு ஓட்டை போட்டுட்டு அதுக்குள்ள ஒரு திரியை விட்டு அப்படியான விளக்குகளும் கூட பாவிக்கலாம். ஆனா இங்க வந்து கூட வந்து மெழுகு திரி பாவிக்கலாம் தானே. இப்ப இந்த நேரம் லைட்டு தான் தேவையாண்டு இல்லை. இப்ப வீட்டுக்குள்ள ஒரு வரவேற்பறையாண்டா அங்கே எப்பவும் மக்கள் கூடியிருக்கிற குறைவா இருக்கும். ஒரு மெழுகு திரி வெளிச்சமே அந்த அப்படியான அறைகளுக்கு போதும். ஆனா இப்போதைக்கு நான் பார்த்த அளவில் மற்ற வேண்ட விட என்னோதையா நாங்கள் வந்து மின்சாரத்தை கட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் அந்த இப்ப மின்சார கட்டணம் கூடினபடியாய் அது வந்து மின்சார கட்டணம் கூடத்தான் வந்து கொண்டு இருக்குது. இப்ப நினைக்க எங்களுக்கு போன முறை கடைசியா வந்த பில்லில் இருந்தால் எங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குது. அதிகமான மாதிரி என்னன்னு தெரியல, வித்தியாசமா இருக்கு நினைக்கிறேன். இப்ப எல்லாருக்குமே கூடி இருக்கு. ஆனா வந்து இந்த ஐரோப்பியரை பாத்தீங்கன்னா நான் உணவகத்துல எல்லாம் பார்ப்பேன்,
ஒரு சின்ன மெழுகுதிரி வெளிச்சமே அவங்களுக்கு காணும் இரவு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு. அவ்வளவு தூரம் இப்ப வெளியில மேசையெல்லாம் போட்டு இரவு சாப்பாடு வெளியில நடக்கும் சமர் கோடை காலத்துல. அப்ப எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு குட்டி மெழுகுதிரி வெளிச்சமே காணும். மனித மற்றது 8, 8:30, 9 மணி ஆகுமா இல்லையா இருட்டுப்பட? அப்ப அந்த நேரத்துக்குள்ள அவர்கள் சாப்பிடா தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் வெளிச்சம். 9 மணி மட்டும் வெளிச்சம் நிக்கிறதானே. நான் 9 மணிக்கு நீ கோடை வந்தாண்டா 9 மணிக்கு நான் நடக்க போறது 9 மணிக்கு தான் இருக்கும். வேறண்டா நல்லா கூலா இருக்கும் வெளியில. அப்போ 9 மணிக்கு சமையல் சாப்பாடு எல்லாம் முடிச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இரவு ஒருக்கா ஊரை சுத்தி வரலாம். அப்ப அந்த மின் விளக்குல வெளிச்சத்தோடையும் அந்த வெளிச்சம் மின் விளக்குகளே சில இடத்துல நிப்பாட்டி நம்ம கவனிச்சு பாருங்க. அதுல இப்ப சிவாஜினியை காட்ட வர்ற பெசூக், அதாவது உறவினர்கள் கூட அவர்கள் வந்து நிப்பாட்டா போனா இப்படி கோவம் வரும் சிவாஜியை காட்டு. அவைகள் வந்து பெருசா சின்ன ஆக்கள் வந்தாதான் அந்த விஷயம் தெரியாம அந்த பட்டனை இந்த பட்டனை அமர்த்தி கொண்டு இருப்பினோம். ஆனா பெரிய ஆக்கள் அப்படி என்று சொல்ல இல்லை. அவைகள் எல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கிறான் பெரிய ஆக்கள். மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறானே சிறியவர்கள் என்ன சொன்னா ஒரு முறை சொல்லிக் கொடுக்கறதுல ஒரு தப்பில்லை தானே. வந்தீங்கன்னா எல்லாரையும் சொல்லிக் கொடுக்கலாம். மிக்க நன்றி சாதினி அக்கா. வாணிமோகன் அவர்களும் காத்திருக்கிறார். மிக்க மிக்க நன்றி. பொது சிந்தனையோடும் அந்த வந்த சிந்தனையோட நீங்கள் பேசிக்கொண்ட விதமும் பல விடயங்கள் தெரியக்கூடியதாகவும் இருந்தது, அறியக்கூடியதாகவும் இருந்தது. மிக்க நன்றி சாதினி அக்கா. நன்றிங்க. நன்றி. ஓகே தர்ஷினி, நன்றி. டேவிட்னா சொல்லுங்க. என்னுடைய பக்கத்தின் இதில் இணைந்திருக்கின்ற எனக்கு சகோதர சகோதரிகளுக்கும் எனது மீண்டுமான ஒரு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதாவது பிரான்சுக்கு நாங்கள் வந்த காலம் 82ஆம் ஆண்டு. அது ஒரு பக்கம். இப்போது உள்ள நிலைமை சற்று முற்றிலுமாக எதிர்விளைவாக மாறிவிட்டது என்பதுதான் உண்மை. அதாவது பிரான்ஸ்ல முந்தி வரும்போது எலக்ட்ரிசிட்டி வந்து கேஸ் இடிஎஃப் என்று சொல்லி அந்த காலத்துல இருந்தது. அதாவது எலக்ட்ரிசிட்டி டு பிரான்ஸ் என்று சொல்லி அது அரசாங்கத்துடைய பொறுப்பில் இருந்தது. அப்போது அரசாங்கம் ஓரளவுக்கு அந்த குறைந்த விலையிலே தான் மின்சாரத்தை வழங்கி கொண்டிருந்தது. அது ஒரு பக்கம். ஆனால் இந்த மின்சாரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, அப்படி என்று விலையை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி சொன்ன உடனே, இந்த நிர்வாகத்தை அமைப்பை சீர்படுத்த முடியவில்லை என்று சொல்லி சொன்னவுடன் அரசாங்கம் அதை வேறு கம்பெனிகளுக்கு, பிரைவேட் கம்பெனிகளுக்கு கொடுத்து விட்டது. அப்போ இன்று வந்து பிரான்ஸ்ல வந்து எலக்ட்ரிசிட்டியும் கேஸ் டு பிரான்ஸும் வந்து தனிப்பட்ட விநியோகஸ்தர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. என்று அவர்கள் ஏனோ தானோ என்று சொல்லி முன்பிருந்த விலையை விட இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 மடங்குக்கு மேலாக உயர்த்தி விட்டார்கள். இது ஒரு பெரிய பாதிப்பு இங்கே. ஆனாலும் இருந்தாலும் பிரான்ஸ் அரசாங்கம் என்ன செய்கின்றது என்று சொல்லி சொன்னால், ஒரு சாதாரண குடும்பத்துக்கு வந்து 6 கிலோவாட் என்று சொல்லி, அதாவது சாதாரணமாக ஒரு மின்சார குளிரூட்டி சலவை செய்யும் மெஷின் இயந்திரம், சலவை இயந்திரம், மற்றது பாத்திரங்கள் கழுவுவதற்கான மற்றும் அனைத்து அந்த இதோட சேர்த்து, அதாவது டெலிவிஷன் அது இது எல்லாத்துக்கும் சேர்த்து பாவனை ஒரு 2 பேர் கூடியிருந்தால் அவர்களுக்கு 6 கிலோவாட் என்று சொல்லி அதற்கு விலையை நிர்ணயித்து சாதாரணமாக ஒரு மாதம் வந்து அப்படியும் ஒரு 100 யூரோ கிட்ட வரும். 2 மாதத்துக்கு ஒருக்கா பில் வரும். அது 200 யூரோவாக நாம் கட்ட வேண்டி இருக்கும். ஆனால் இங்கே மின்சாரத்தை பொறுத்தளவில் பிள்ளைகள் இருந்த காலம் அது ஒன்று. அவர்கள் சிறியவர்களாக இருக்கும்போது நான் அடிக்கடி எப்போதுமே நான் இங்கே வீட்டில் சொல்லக்கூடிய முதலாவது விடயம் 2 விடயம். ஒன்று, மின்சாரத்தை நிப்பாட்டுங்கள் உண்டு, அலுவல் முடிந்தால் அந்த இடத்தை நிப்பாட்டி விடுங்கள் என்பது ஒன்று. 2வது, தண்ணியை வந்து சிக்கனமாக பாவியுங்கள் அப்படி என்று சொல்லி, அது முன்னுதாரணமாக நான் செய்தும் காட்டியிருக்கின்றேன். அதாவது பாவித்து விட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போற அவசரத்துல வந்து சில நேரம் பல்புகள் எல்லாவற்றையும் போட்டு விட்டு பாத்ரூம் அப்படி இப்படி என்று சொல்லி எல்லாவற்றையும் போட்டு விட்டுட்டு சென்று விடுவார்கள். நான் எழுந்து வந்தவுடன் உடனடியாக பார்ப்பது, இடநேரத்தில் எழும்பும் போதும் கூட நான் பார்ப்பது எங்கேயாவது மின்சார பல்புகள் எரிகின்றதா என்றதை பார்த்துத்தான் என்றது. ஆகவே மிகவும் சிக்கனமாகத்தான் மின்சாரத்தை பாவித்து கொண்டு வருவது. எந்த வேலை இருந்தாலும் எந்த முக்கியமான இருந்தாலும் மின்சாரத்திலே மிகவும் கவனம் செலுத்தி கொண்டுதான் வந்தேன். இப்போது பிள்ளைகள் திருமணம் செய்து எல்லோரும் போய்விட்டார்கள். இப்போ நானும் எனது மனைவியும் தான் வீட்டில். ஆகவே இருவருமாக நான் கவனிக்காவிட்டால் அவ கவனித்துக் கொள்ளுவா, அவ கவனிக்காவிட்டால் நான் கவனித்துக் கொள்ளுவேன். ஆகவே அப்படியாக போய்கொண்டிருக்கின்றது. 2வதாக இந்த தண்ணி விடயத்துக்கு வருவோம். ஆகவே இந்த மின்சாரம் வந்து இன்று ஒரு மிகவும் விலை கூடிய ஒரு அரும் பெரும்
தேவையில்லாத ஒரு பணத்தை நாம் அதுக்காக செலவிடுவது போல எனக்கு தோன்றுகின்றது. மிகவும் விலை கூடிய மிகவும் விலையை உயர்த்தி விட்டார்கள் மின்சார கட்டணத்தை. ஒன்று. இரண்டாவது தண்ணீர் பிரச்சனை, அதையும் இதோடு சேர்த்து பேசினால் நன்றாக இருக்கும் என்பதற்காக என்னை பொறுத்தளவில் இதை குறித்து என்னை யாரும் விடை போட வேண்டாம். எனது நான் செய்கின்ற விடயத்தை கூறுகின்றேன், ஒளிவு மறைவின்றி பேசுகின்றேன். அதாவது சாதாரணமாக நான் பாத்ரூமுக்கு போனால் எனக்கு 1 மணித்தியாலது கிட்ட வரும் முழுகின்றதுக்கு. மற்றும்படி குளிப்பதற்கு ஒரு 15 நிமிடம் எடுப்பேன். ஆனால் முழுகுவதென்று சொல்லி தண்ணியிலே முழுகுவதென்று சொல்லி சொன்னால் எனக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்போது என்ன செய்வதென்று சொல்லி சொன்னால் ஷாம்புவை தலைக்கு வச்சவுடன் அந்த ஷாம்பு முழுவதையும் கழுவி போகும் வரைக்கும் அந்த தண்ணியை அப்படியே பேனுவாரன்னு சொல்லுவாங்க, அந்த பேசனுக்குள்ளேயே போக விட்டுறது. அப்படியே அது கழுவில போயிடும். பிறகு வரக்கூடிய அந்த தண்ணிகளை என்ன செய்வதென்று சொல்லி சொன்னால் ஒரு வாளியை வைத்து அதில் அந்த தண்ணீரை எடுப்பேன். ஆகவே தலையிலிருந்து வடியும் தண்ணீர் அந்த வாளியை நிறம். அந்த வாளியில உள்ள தண்ணியை அந்த ஊத்தைகள் அது அப்படின்னு சொல்லி உடம்பை தேய்க்கும் போது அந்த நேரம் அந்த தண்ணியை பாவித்துக் கொள்ளுவது. மீண்டுமாக கடைசியாக குளித்து விட்டு வரும்போது தலையில முழுகி விட்டு வரும்போது திரும்ப நல்ல தண்ணியை எல்லாம் அந்த சோப் போடும்போது இந்த தண்ணியை அந்த வாளிக்குள்ள விழவிடாமல் அதை எல்லாவற்றையும் கழுவி போட்டு பிறகு மறுபடியும் திரும்ப நல்ல தண்ணீர்ல முழுகி போட்டு அதை முடித்து கொண்டு வருவது வழக்கம். ஆகவே இப்படி மற்றும் தண்ணியை பாவிக்கிற நேரம் அந்த தண்ணியில சிறது சாதாரணமா இப்ப கீரை கழுவுகின்றோம். கீரை கழுவும் போது அந்த தண்ணீர்ல எந்த கழிவும் கிடையாது. அந்த தண்ணீரை எடுத்து பூங்கண்டுகளுக்கு வெளியில உள்ள பல்கோனில் உள்ள பூங்கண்டுகளுக்கு ஊற்றலாம். இப்படியாக அந்த தண்ணீரை எவ்வளவு விடயங்களுக்கு நாம் பயன்படுத்தலாம். அதாவது சாதாரணமாக ஒரு நல்ல அந்த தண்ணி நல்ல தெளிவாக அசுத்தம் இல்லாத சுத்தமான ஒரு தண்ணீராக இருந்தால் அதை பல்வேறு தேவைகளுக்கு கூட நாம் பயன்படுத்தலாம் என்பதை கூறிக்கொண்டு, அன்பு தங்கையே, இன்றைய காலையிலே நீங்கள் கொண்டு வந்த இந்த சிக்கன விடயம் உண்மையிலேயே இன்றைய நாளிலே உள்ள, அதாவது இந்த இன்ஃப்ளேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த பொருளாதார கஷ்டம், விலையேற்றங்கள் சம்பந்தமாக எல்லோரும் ஒரு நல்ல முடிவெடுத்து சிக்கனமாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்காக இந்த விடயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்ததற்காக நன்றி கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே தர்ஷினி ஷன் அவர்களே, நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி. தர்ஷினி, நான் கதைச்சது கேட்டுதான்? எல்லாம் கேட்டது. அழகா சிக்கனம் என்று சொல்லி அழகா நான் இந்த ஒலியும குறைச்சி வச்சுட்டேன், அதை கவனிக்கல, அதுக்காண்டி தான் கேட்டேன். ஓகே, இல்ல மிக அழகா சொல்லியிருந்தோம். நீங்க சிக்கனம் என்ற வார்த்தை அதையும் சேர்த்துதான் சொல்லியிருக்கோம். சிக்கனம் படிக்கிறோம்னு செய்யணும். ஆனா நீங்க சொன்ன விஷயமும் நல்லா இருந்தது. அப்படி மேல் பாவனை தண்ணியை நாங்க எப்படி பாவிக்கலாம், அதனால இப்படி நினைச்சிடாதீங்க அப்படி என்று. ஆனால் அப்படி பாவிக்கிறதுதான் உண்மைக்குமே தேவையான ஒரு விஷயம் என்று ஒவ்வொரு உணர்ந்தவர்கள் நிச்சயம் அடைந்திருப்பினும் மிக்க. ஏனென்றாலும் இங்க இந்த முதலாவது தேவையற்ற ஒரு கட்டணம் மின்சாரமும் தண்ணியும் தான். நிச்சயம் எங்களுடைய கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய அந்த எங்களுடைய தலையை பாவிக்காமல், அதாவது மூளையை பாவிக்காமல் நாங்கள் அதுல தவறும் போது கூடுதலாக தேவையற்ற பணம் அதுக்காக செலவழிக்கப்படுகிறது. அதுவும் 15 வீதம் இப்ப கூடி இருக்குன்னு சொல்லி அந்த அளவும் சொல்லி இருக்கிறீங்க. அதுவும் கூட தானே, சரியான விலை தானே அப்படின்னு. அது என்ன வீட்டுல அது முதல் இருக்கிற நேரம் எங்களுக்கு வயதானவர்கள் இப்ப வயது வந்திருக்கு. முதல்ல எல்லாம் ஆடி ஓடி செய்யக்குள்ள அது பெருசா தெரியாது. இப்ப நாங்க யோசிக்க அதை இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்று கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. என்ன அப்படின்னு, ஆனா இது ஒருவருக்கு பிரியோசனமா இருக்கு. நிச்சயமா தனியா இருப்பாருன்னு சொன்னா அப்படி செய்யலாம்னு சொல்லி இன்று தெரிந்திருந்தாலும் இன்றைக்கு ஒரு மனசுல பட்டிருக்கு அந்த விஷயம். சாதாரணமாக நான் சொல்லுகின்றேன். அதாவது இப்போ ஒரு 2 வருடத்துக்கு முன்பாக ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 80 €, 85 €, 90 அப்படி தான் சென்றார். இந்த முறை வந்த ஃபேக்டூர் 170 €. 2 மாதத்துக்கு 170 € வந்திருக்கிறது உங்களுக்கு பில் அப்ப எவ்வளவு அது பாருங்க, 2 மடங்கு. நீங்கள் அப்படின்னா குடிநீரும் அதுலயே எடுக்கிறீங்களா? குடிநீரும் போத்தல்ல? இல்ல குடிநீர் ஓவேர்ன்னு சொல்லி ஒரு இது இப்ப நேற்றைய கூட 30 லிட்டர் தண்ணி வேண்டி கொண்டு வந்தேன். அதாவது 5 லிட்டர் தண்ணி, அதாவது பிரான்சின் நீஸுக்கு கிட்ட உள்ள அந்த மரப்பகுதியில, நீஸ் உங்களுக்கு தெரியும் தானே, அங்க இருந்து வரக்கூடிய அந்த ஓவர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில இருந்து வரக்கூடிய அந்த தண்ணி எனக்கு எப்படியும் ஒரு 50 லிட்டர் தண்ணி ஒவ்வொரு கிழமைக்கும் வேணும். 10 கேனோட 5 லிட்டர், 1 லிட்டர் 5. ஆனால் அந்த வெளியே கேட்டீங்கன்னு சொல்றது அதிசயப்படுவீர்கள். இங்க எவியோன் போல்விக் அப்படி என்று சொல்லி அந்த நீங்கள் மகேஷ்ல கடையில வேலை செய்யறபடியால் உங்களுக்கு தெரியும். அந்த தண்ணிகள் கூடுதலாக
நாங்கள் அது வந்து எங்களுடைய தேநீர் தயாரிப்புக்கு சரிப்பட்டு வராது. ஆனால் இந்த ஓவனில இருந்து வரக்கூடிய இந்த தண்ணி மட்டும், அந்த நான் எஸ்டேட்ல வேலை செய்யும் போது அந்த மலையில இருந்து வரக்கூடிய போகவந்தலாவில இருக்கும் போது அந்த தண்ணீர்ல வந்து டீ போட்டோம்னு சொல்லி சொன்னால், இப்ப எங்களுக்கு ஸ்பெஷலா தான் டீ தூள் தருவார்கள் ஃபேக்டரியில. அப்ப அந்த போட்டால் அப்படியே இரத்த அம்பரமாக இருக்கும், அவ்வளவு சிவப்பாக இருக்கும், அவ்வளவு ருசியாயும் இருக்கும், அவ்வளவு கல்சியம் நிறைந்த ஒரு தண்ணி. அதே போல இந்த தண்ணீரும் வந்து அந்த டீயை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த நிறமே மாறாது. மற்ற நீங்கள் எந்த தண்ணியை நீங்கள் எடுத்து பாவிச்சாலும் கூட உடனடியாக அந்த தேயிலை போட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில அந்த தேநீர் கருத்து போய்விடும். ஆனால் இந்த ஓவன் என்ற தண்ணி சிறப்பாக நாங்கள் குடிப்பதற்கும் தேநீர் தயாரிப்பதற்கும் இந்த தண்ணீரை வேண்டிக் கொள்வது. விலையை கேட்டீங்கள் என்று சொல்லி சொன்னால் அதிசயப்படுவீர்கள். 5 லிட்டர் தண்ணி 85 சென்ட். மிக விலை குறைவு, மிக விலை குறைவு. ஆனா அத்தனைக்கும் அப்ப இந்த தண்ணீரை யார் கூடுதலாக வேண்டுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால், இங்கு அதாவது தூதுவர் ஆலயங்களில் வேலை செய்யக்கூடிய அத்தனை தூதுவர் ஆலயங்களும் இந்த தண்ணீரை வேண்டிக் கொண்டு சென்று வருவார்கள். இதனால் இந்த தண்ணீருக்கு மிகவும் தட்டுப்பாடு. அந்த தண்ணீருக்கு பழக்கப்பட்டிருப்பீங்க. அந்த தண்ணிக்கு பழக்கப்பட்டு விட்டார்கள். அப்ப ஆகவே வந்து கூடுதலாக எம்பசியில வேலை செய்யக்கூடியவர்கள் கூடுதலாக இந்த தண்ணீரை வேண்டிக் கொண்டு போவார்கள். அவருடைய காரியாலய தேவைக்கும் வீட்டு தேவைக்கும் இதை வேண்டிக் கொண்டு போவார்கள். அப்படி ஒரு அருமையான தண்ணி ஓவன் என்று சொல்லக்கூடிய அந்த தண்ணி 5 லிட்டர்ல 85 சென்ட். இப்போ இங்கே தானே இந்த வீட்டுல நாங்க அந்த போத்தல் தண்ணி அப்படியெல்லாம் பாவிக்கிறோம். இப்போ எங்கட வீட்டுல இங்க எங்களுக்கு வீட்டுக்கு நான் சுவிஸ் வந்த காலத்துல இருந்து போத்தல் தண்ணி குடிப்பதில்லை. இதில் வருவது தான் எங்க கிச்சன்ல என்ன தண்ணி வருதோ அதுதான் குடிச்சுக்கிறேன். அதுக்கான அனுமதியும் தந்திருக்கிறோம் இந்த கவுன்சில், அந்த கெமையிட்டே தந்திருக்கு குடிக்கலாம்னு சொல்லி. இதுவே நாங்க இலங்கையில் இருக்கிறோம், அது வந்து காரணம் அல்லது காரணகரில் அல்லது கல்விகால இருந்தா சுட்ட நீர் சுட வச்சு குடிச்சிருப்போம், அல்லது அப்படியே எடுத்துக்கிட்டான் குடிச்சிருப்போம். அது திறந்த வெளியா இருக்கும் தானே. கிணறுன்னு சொன்னாலும் அதுக்குள்ள யார் என்னத்தை போடுறாருன்னு தெரியாது. ஆனா சுட வச்சு குடிக்கிறது சிறப்பு என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் இப்ப எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து ரோட்டாலதான் அந்த நேவி கேம்புக்கு அங்க சுண்ணாகத்துல இருந்து தண்ணி எடுத்துக்கொண்டு வருவார்கள். எங்களை அந்த நேவி கேம்ப் வந்து அந்த தண்ணி லாரிகள் வந்து எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தாலதான் போகும். அங்க காரணம் இருக்கு, அதுலதான் நேவிக்காரர் தண்ணி கொண்டு வருவது வழக்கம். காலம் அப்படி. இப்போது என்னென்ன செய்கிறார்களோ தெரியவில்லை, உங்களுக்கு தான் தெரியும். மிக்க நன்றி. நல்ல ஒரு தகவல்கள், நிறைய தகவல்களும் தந்திருந்தீங்க. அந்த விலை குறைந்த தண்ணீரையும் அது பேரோட சொல்லி இருக்கிறப்போ நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் அது பிரயோசனமா இருக்கும். அதே மாதிரி நான் எல்லாருக்குமே சொல்லுவதா, இந்த தண்ணி எடுத்து பாருங்க, அந்த இதை எடுத்து பாருங்க, எல்லாருக்குமே சொல்லுவேன். பிரெஞ்சு மக்களுக்கு கூட சொல்லுவேன், இந்த தண்ணியை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும் அப்படி என்று சொல்லி. சரிங்கம்மா, ஓகே, நன்றி. உற்சாகம் வந்து இணைந்திருந்தது மிக்க நன்றி கூறுகிறேன். இப்போ ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார். உற்சாகமான வணக்கம் ராஜினி அக்கா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தர்ஷினி, உங்களுக்கு வாழ்த்து தூரத்தான் வந்தேன். என்னென்றால் நீங்க போன கிழமை அப்படி இந்த கிழமை நடந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பா செய்தீர்கள், உங்களுக்கு வாழ்த்து. மிக்க நன்றி ராஜினி, மிக்க நன்றி. மன்னிக்கோணும் ராஜினிக்கு ஒரு சிறிய ஒரு அட்வைஸ் வந்து ஒரு அறிவுரை தருகின்றேன். அதாவது இந்த தொண்டை இதுக்கு வந்து நாங்கள் வலிமையாக செய்வதுதான், ஆனா எல்லா நாளும் அதை செய்யக்கூடாது. தயவு செய்து கொஞ்சம் ஒரு வெந்நீர்ல வந்து மஞ்சள் தூளும் கொஞ்சம் சிறிது உப்பும் சேர்த்து அந்த அடித்தொண்டை வரைக்கும் நீங்கள் நன்றாக விட்டு ஒரு சில வினாடிகள் அப்படி அதை அடித்தொண்டை விழுங்கக்கூடாது. அது கூட இருதயத்துக்கு பிரச்சனையா போய்விட்டும், இரத்தத்தை உரைய செய்துவிடும். ஆகவே அந்த உப்பு தண்ணீரையும் மஞ்சள் தண்ணீரையும் ஒரே கலந்து அந்த அடித்தொண்டைக்குள்ள வச்சுட்டு திரும்ப நீங்கள் அதை வெளியில அப்படி நடந்தா நானும் மனைவியும் அப்படித்தான் செய்வது. ஆனா சோமாகிவிடும். அடுத்த நாள் காலையில் எழும்பும் போது சலங்க மாதிரி இருக்கும். இப்ப நான் அதாவது இப்ப என்னுடைய வயதுக்கு வந்து இவ்வளவுக்கு அந்த குரலை அப்படியே வைத்திருக்கிறது காரணம் அப்படியான இதுகள் தான். நான் இல்லை என்று சொல்லி சொன்னால் நல்ல இஞ்சியும் போட்டு, இஞ்சியில இஞ்சி போட்டு அதோட தேன் கலந்து இதென்றால் அதுவும் கொஞ்சம் தேசி புளியும் போட்டால் அதுவும் கட்டுப்படுத்தும். சுக்கு கோப்பியான்னு சொல்லி ஒரு ஆள் இந்தியாவிலேருந்து சொல்லி அடிப்பிச்சு இப்ப காலமே பின்னிடம் அதைத்தான் குடிக்கிறோம். மற்றபடி சுக்கு கோப்பி இங்க ஏன் இந்தியாவில இருந்ததுமா நீங்களே இறைக்கலாம். சுக்கு கோப்பி கொண்டாந்தாப்புல எனக்கு அது இருக்குது. அப்ப கற்கண்டம் போட்டு அதைத்தான் இங்க வந்து பிரேமா வந்து சுக்கு கோப்பியே இங்க தயாரிப்பா. இப்ப காலையில கூட முட்டை கோப்பி குடிச்சிட்டு இருக்கிறேன். எல்லாம் சுக்கு கோப்பின்றது அது ஒன்றும் இல்லை. கோப்பி கொட்டை, மல்லி, நச்சீரகம், மிளகு, மற்றது வேர்க்கொம்பு, மற்றது என்னங்க ஏலக்காய்,
ஆனா எனக்கு பொதுவா இந்த இது பிடிக்கிறதே இல்லை. இந்த முறை என்ன செய்யறது குடிச்சு இல்ல நாங்க இப்ப அதாவது கடையில வந்து வறுத்த கோப்பி இருக்குது, கோப்பி கொட்டை வறுத்து கருக வறுத்து அப்படியே வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்துட்டு நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அதை லேசா வறுத்து போட்டு அது ஒரு பேப்பர்ல மேல போட்டுட்டு திரும்ப நாம என்ன செய்ய வேணும்னு சொல்லி சொன்னா மல்லியை எடுத்து வறுக்க வேணும். அந்த அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி மல்லி சேர்க்க வேணும். மல்லியை வறுத்து கொண்டு வந்த உடனே ஜீரகம், நச்சீரகம் அதை போட்டு, சின்ன சீரகம் அதை போட்டு அதையும் இதண்டு கருக வறுத்து கொண்டு வந்துட்டு அதுக்குள்ள என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் ஒரு 4-5 மிளகு துளி, மற்றது மிளகு, மற்றது வேர்க்கம்பு தூள், மற்றது ஏலக்காய், இவை எல்லாவற்றையும் போட்டு அப்படியே கருக வறுத்து வரும்போது சீனி கொஞ்சம் தூவி விட வேணும். அப்ப சீனியை போட்டு இதன்ற உடனே அப்படியே திரண்டு அப்படியே இதா வந்துடும். திரும்ப அதை எடுத்து ஒரு பேப்பர்ல நன்றாக உலர்ந்த பிறகு எடுத்து கிரைண்டர்ல போட்டு அரைச்சு வச்சிருந்தால் அதுதான் சுக்கு காப்பி. ஆனா இந்தியாவில் திருநெல்வேலி பக்கத்துல கூடுதலாக சுக்கு காப்பி என்னன்னு சொன்னால் அந்த அதாவது கருப்பட்டி வெல்லம் என்று சொல்லி போடுவார்கள். அதாவது இப்ப எங்களுடைய ஊர்ல பனங்கட்டி இருக்குத்தானே, அந்த பனங்கட்டியை போட்டுத்தான் அவர்கள் அந்த சுக்கு வெல்லம் தயாரிப்பார்கள். கருப்பட்டி கற்கண்டு இருக்குது. இந்த இருப்பது இதுல இந்த முன்னாலே இருக்கு கற்கண்டு, பனங்கற்கண்டு. இதான் எங்களுடைய வீடியோ போட்டு காட்டினா அவருக்கு தெரியும். சித்த வைத்தியத்துல தெரியாது தந்திரம் இருக்கின்றது. நாங்களும் டேவிட் அண்ணாவை நேரலை பார்ப்போம் அநேகமா சித்திரை வருஷத்தோட. ஆனால் அதுல ஒரு சின்ன விடயம் இருக்கு, நான் வாணிக்கு நான் சொல்லி இருக்கின்றேன். சில பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்கள், அதை நான் இதிலே பேசக்கூடாது, அதுக்காகத்தான் நான் தவிர்த்து கொண்டு வருகின்றேன். உங்களுக்கு தெரியும் நிலைமைகள், எங்களுடைய காலங்கள் எப்படி இருந்தது இலங்கையிலே. பிறகு நான் இந்தியாவுக்கு படிக்க வந்த காலங்கள் அதுகள் எல்லாம் எப்படி நடந்திருக்கும். 1976 இருந்து அந்த கால பகுதிகள் எப்படியான நிலைமைகள் இருந்தது என்பது உங்களுக்கு விரைவாக தெரியும். ஆகவே சில விடயங்களுக்காக தவித்துக் கொள்வது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கின்றேன். மூல காரணம் வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒரு காரணமும் இல்லை. வருவேன் கூடிய சீக்கிரம் போட்டு சில நேரம் ஏதோ இறைவனுக்கு அந்த சித்தங்கள் இருந்தால் என்னுடைய ஒரு பயணம் ஒன்று இருக்கின்றது. அந்த பயணத்தை முடித்துக் கொண்டு உங்களுடன் பங்கு கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். இந்த கல்லில இருக்கு, அதாவது இந்த பிரான்சிலேயே கடையில கல்லாக்காரம், இது நாங்கள் சித்த வைத்தியத்துல சொல்லுவது வந்து கல்லாக்காரம் என்று சொல்லுவோம். ஆனால் இந்தியாவில சொல்லுவார்கள் பனங்கற்கண்டு என்று சொல்லுவார்கள். இது அதாவது வந்து இப்ப கருப்ப பதநீர் எடுத்து அந்த பதநீரை வந்து காய்ச்சி அது ஒரு பக்குவமாக வரும்போது அதுக்குள்ள கொஞ்சம் தேங்காய் பூவை போட்டு அதை வறுத்தெடுத்து நாங்கள் பிறகு அதுல பனங்கட்டி செய்வோம், அது பழமையாக. ஆனால் அதிலும் மேலாக சூடாக்கி கொண்டு போகும்போது இப்படியாக அந்த பாணித்தன்மை வந்து அது ஒரு கற்கண்டாக மாறும். இதுதான் அந்த அதுல உள்ள இது. இப்ப காலையில கூட இந்த பிளைதிய வந்து இந்த பனங்கற்கண்டோட தான் குடிச்சிட்டு இருக்கிறேன். சரி, தொடருங்களம்மா. மிக்க நன்றி டேவிட் அண்ணா. நன்றி ராஜினி என்று உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. சென்ற வாரம் நீங்களும் சொல்லுங்க ராஜினி. எங்களை விட்டு லைட்டு கதையும் சொல்லிட்டாங்க. சரி, லைட்டு கதையை நிச்சயம் சொல்லுங்க. என்னன்னு கேட்டால் நான் உண்மையிலேயே எவ்வளவோ மிச்சம் பிடிக்கிறதுனா தெரியும். நான் எல்லாத்துலயும் மிச்சம் பிடிக்கிறேன். முன்பு வேற அதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்ப என்ன சொன்னா இந்த கொரிடோர் லைட் வந்து எனக்கு விருப்பம், நடுகணம் அதை எரிக்கணும். ஏன்னா அதுதான் நாங்கள் எல்லா இலக்கும் ஞாறு இலக்கு எல்லாத்துக்கும் போடுற இலக்கு. அதுக்கு நான் சொல்லி சட்டம் 10 மணி மட்டும் இதை நோக்கக்கூடாது, நிப்பாடக்கூடாது. அவன் முந்தி அப்படி இல்லை. இப்ப சொன்ன மாதிரி பில் கூட வருதுதான், நான் தானே கட்டுறேன்னா நீங்க கட்டுறதான்னு சொல்லி வந்து என்ன செய்வார், நான் அறைக்கு வர 9 மணிக்கிடையில பண்ணி நிப்பாடி போடுவேன். அப்ப நான் என்ன செய்யறேன், நான் போய் போடுறேன். அது என்னென்றால் இப்ப ஒரு நாள் இல்லாத பிள்ளை என்னன்னு சொன்னா, நான் ஒரு நாள் இப்படியே வந்து அறைக்கு வந்து அப்படியே படுத்து நிப்பிடியா போயிட்டு அதை நிப்பாட்டையில தான் நிப்பாட்டினதான். ஜெசிக்காட அறைக்கு போய் ஒரு நாள் விடியும் மட்டும் எரிஞ்சது இல்லை ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன, அப்ப அதுக்கு காசு இல்லை, இதுக்கு இந்த கொரிடோர் லைட் போடுறதுக்கு தானே காசு இல்லை. ஆனா தண்ட மேசையில விடியும் மட்டும் ஒரு லைட் எரியும். அதுல வேற உடம்பி வந்து போறது கொள்றதுக்கு சொல்லி இருக்கும். அது டிவி 24 மணித்தியாலும் வேலை செய்யும். அப்ப அதுகளுக்கு எல்லாம் பாக்குறது, தேவையானதுக்கு பாக்குறது, தேவையானதை போடுறதுக்கு நானுமோ இந்த இவ சொல்லுவேன். இந்த எங்கட கொழும்புலயும் ஒரு ஆள் நம்ம ரத்மலானில வந்தேன்னா எங்கட அப்பாட தங்கச்சியில கணவர் மகள் மச்சால ஃபோன் லைட் எல்லாம் போட்டு விட்டா அவர் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து எல்லாத்தையும் நிப்பாடி போட்டு போறோம்.
நான் சொன்னேன் இப்ப அவற்ற குணம் தான் உங்களுக்கும் இருக்குதுன்னு சொல்லி அது சொல்லுவாரு ஏனெண்டா கொரிடோர் லைட்ட போடையாம் போட்டு ஜன்னலால வீடுல இப்ப எல்லா வீடுகளுக்கும் தெரியுதுன்னா நான் சொன்னேன், அந்த வீட்டுல இருந்து பாக்குறதுக்கு எங்களோட வீடு தெரியுதுன்னு கேட்டேன். வெளிச்சம் தானே தெரியுது. நீங்க என்ன அந்த கொரிடோர் லைட்ட போடுறீங்க? அது எல்லாத்துக்கும் பொதுவா 2 லைட் இருக்கு. நாங்க அப்படி இருந்து 1 பல்ப கலட்டி இருக்குது மேல. அப்ப ஒரு லைட் தானே. அப்ப அது எல்லா பக்கத்தாலையும் எல்லா அறைகளும் குசினிக்கு வாரதுக்கு நான் நீளமா இருக்கிற இடத்துல அந்த வெளிச்சம் நாங்கள் அங்க போய் மற்ற இதுகளுக்கு போடைக்கும் முதல் அது இருந்தா தானே அந்த வெளிச்சத்துல போய் மற்ற குசினிக்கு எங்கேயாவது போடலாம். அப்ப நெடுகிழமை சுவிட்சை போட்டு போட்டு கொண்டு இருப்பான்னு நான் சொல்றேன். பார்த்து இப்ப கடைசியா மற்ற கரைச்சல் வாங்காம 9 மணி மட்டும் விட்டுட்டேன். 9 மணிக்கு மேல நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லி. சரியா செய்திருக்கிறீங்க. என்னடா ராஜினி, நானும் அது மாதிரி தான். கொஞ்சம் இருட்டாயிட்டுன்னு சொன்னாலே அந்த ஹொரோல், நீங்க சொன்ன ஹொரோல் லைட்டை நானும் போட்டுருவேன். ஏன்னா வீடு கொஞ்சம் வெளிச்சமா இருக்கட்டும், அது இல்லாடாம படும், அது எரியட்டும், சொல்லித்தான் படும், இது கொஞ்சம் எரியட்டும். ஆனா சொல்லுவாங்க ஏதோ போறது தெரியாது, ஒரு பழமொழி கொண்டு இருக்குல்ல அந்த அத மாதிரி ஊசி போற இடம் ஏதோ சொல்லுவாங்க தெரியாது, ஏதோ உலக்க போற இடம் தெரியாது, ஊசி போற இடம் தெரியும். அந்த விடியும் மட்டும் மேச லைட் எரியுது டிவில போட்டு பண்றது கேட்க அது போகும் இல்லையா? அதெல்லாம் யோசிக்கணும். எங்களை விட சின்னவா போய் குளிக்கையும் கன நேரமா வெளியில வேணும் துறந்து பார்த்தா சுவருக்கு தண்ணியை பிடிச்சோன்னு நிப்பா. தெரியும்ல பாட்டையும் போட்டுவிட்டு. அப்ப அப்படியான இடம் போறது அதுதான் நாங்கள் என்று கதைக்கும் போது சிவாஜினியை கதை கதைச்சிருந்தோம். ஒருவரையும் இப்ப வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறோம்னு சொன்னால் பெரியவர் பிள்ளைகள் வளர்ந்துருப்பாங்க, அவர்களிடம் கொடுத்து விட்டுறணும் பில்ல. இந்த முறை நான் கட்டுறேன், அந்த முறை நீங்கள் மாறி மாறி கட்டும் கொண்டே அந்த தண்ணியில மிச்சம் பிடிச்சு கொள்வார்கள் நினைக்கிறேன். அது அந்த அவையவைக்கு செய்தா தான் அந்த கஷ்டம் தெரியும். நன்றி நன்றி. இப்போ வாணிமோகன் அவர்களுடைய பக்கம் மின்சாரத்தை மிச்சம் பற்றி கேட்க போறோம் இருக்கிறார். நன்றி ராஜினி ஆண்டி, நீங்கள் ஓடி வந்து எங்களுக்கு உற்சாகம் தந்து உங்கள் வீட்டுக்கு அது ஏதாவது மின்சாரம் சிக்கனம் பற்றியும் பேசியிருந்தவே சிறப்பு, மிக்க நன்றி. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த வெளிச்சம் மிக மிக முக்கியம். ஏன்னா வீடு இருட்டாயிட்டு எரியட்டும் மட்டும் கொஞ்சம் போட வேணும் இல்லையா? அது கொஞ்சம் இந்த சோசல்ல இருக்கேக்க மேல் வீட்டுக்கார பிள்ளை போடுவாது என்ன ராஜினி மிச்சம் பிடிக்குதுன்னு சொல்லி நான் சொன்னேன், சோசல் கட்டுதுன்னு சொன்னாப்புல முந்தி ஆரம்பத்துல கட்டுதுன்னு சொன்னாப்புல நாங்கள அவங்களுக்கு வீடு இதான். எனக்கு அந்த வெளி வெளிச்சம் தான் இருட்டாக மட்டும் விருப்பம். அந்த வானத்து வெளி தெரியக்க இருட்டாயினா அப்புறம் போடுறேன். எனக்கு அதுக்குதான் லைட்டு போட விருப்பம். நன்றி நன்றி. என்று நேரத்துக்கே நாங்கள் எல்லா நிகழ்வுகளும் செய்ய போறோம் நினைக்கிறேன். என்று தொடர்வது பெற்றோர் தெய்வம். அதற்கு முன்பதாக வாணிமோகன் அவர்கள் வணக்கம் வாணிகா. என்று காட்சி எல்லாம் காட்டுறீங்க வாணிகா, சிறப்பு. வணக்கம் வணக்கம். ஒரு காட்சியை பாருங்களா வாணிகா, மற்றவெல்லாம் மாத்தி பிடிங்க உங்களுக்கு. இன்றைக்கு என்னென்றால் இவர்களது இல்லையா, ஆகவே பாருங்கள் இந்த பாக்கில் 5 நேர தொழுகை அவர்களுக்கு இருக்கும் நினைக்கிறேன். இன்றைக்கு நான் நினைக்கின்றேன் 1000 தாண்டி இருக்கும் மக்கள், அதுவும் ஒரு நேர பிரார்த்தனைக்கு. இனி போறோம், நான் அங்கு காட்டுவோம், கிட்டதான் போகணும். பாருங்கோ, தூரத்துல நின்று காட்டுறேன், தெரிகின்றதா மக்கள்? ஆனா கிட்ட போய் காட்டுறது தூரம். அது நான் நினைக்கிறேன் 2000க்கு மேல இப்போதைக்கு ஒரு நேர பிரார்த்தனைக்கு. சரியா? தொழுகை தானே? தொழுகை தொழுகை தொழுகை. பெண்கள் ஆண்கள் எல்லாம் இப்ப பல பாக்கள்ல இன்றைக்கு இவர்கள் அந்த தொழுகை 5 நேர தொழுகைகள் இருக்கும். அதுல நான் நினைக்கிறேன் இது 2ஆவதா இருக்கலாம்னு நினைக்கிறேன். 2 மணி தானே. அது உங்களுக்கு தூரத்துல நான் கிட்ட போய் காட்டுறது. இது தூரத்துல தெரியுது வாணிகா, தூரமா தான் இருக்கு. ஆனா மக்கள் அதாவது வாணியிடம் ஒரு கேள்வி. அதாவது உங்களுடைய கணக்கின்படி, அதாவது பிரித்தானியாவில உள்ள இஸ்லாமிய மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் என்று சொல்லி கணக்கு சொல்லுகிறீர்கள்? இல்ல, இஸ்லாமிய கிறிஸ்தவரை விட இஸ்லாமியெல்லாம் கூட இங்க. ஆனா கணக்கு வழக்க தெரியாது. அன்னளவாக சொல்ல முடியாதுண்ணா. ஆனா ஒரு 90% இருக்குங்க இங்கிலாந்துல. கூட இருக்குமண்ணா, எங்கட இடத்திலேயே மொத்த பாக்கலையும் இருக்கு. இல்ல பாக்க சொல்ல இல்ல, இஸ்லாமியர்கள் இங்கிலாந்துல முஸ்லிம் மக்களோட தொகை எவ்வளவு இருக்கு?
கூட கூட தான் 2 இருக்கு. மடங்கு கூட. ஏனண்டா இப்ப கிறிஸ்தவர்களை விட இவரெல்லாம் கூட சொல்லி வந்திருக்கு. ஓ அப்ப இப்ப அன்றைக்கு நான் ஒரு இது நிகழ்வு பார்த்தேன். அதாவது ஒரு காலத்துல வந்து இப்ப கிட்டத்தட்ட 6 கவுன்சில்கள் வந்து 6 கவுன்சில்கள் வந்து இப்ப இஸ்லாமியர் தான் ஆட்சி செய்கிறார்கள் அப்படி என்று சொல்லி அது ஒரு நேரத்தில் லண்டன் சிட்டி கூட இன்று மேயராக இருக்கக்கூடியவர் அவரும் ஒரு இஸ்லாமியர் அப்படி என்றதுதான் இது பொதுவான கருத்து. அப்படி இருக்கும்போது இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் பிரித்தானியாவை பொறுத்த வகையில் அதாவது உலகத்தில உள்ள எல்லா இஸ்லாமியர்களும் அங்கே வாழுகிறார்கள். ஆனால் பிரான்ஸை பொறுத்தளவில அப்படி அல்ல. இங்க வந்து குறிப்பாக 3 நாட்டை சேர்ந்தவர்கள், அதாவது மரோக், அல்ஜீரியா, துனிசியா, மற்றது ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த செனகல், மொரித்தானியா, மற்றது மாலி அப்படி என்று சொல்லக்கூடிய நாடுகள்ல இருந்து சிறிதான அளவு கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல இங்க இஸ்லாமிய மக்கள் வாழுகிறார்கள் பிரான்ஸ்ல. 1 கோடிக்கு கிட்டத்தட்ட அண்ணளவாக, அதாவது 6.5 கோடி மக்கள் வாழக்கூடிய பிரான்ஸ்ல 1 கோடி மக்களுக்கு கிட்ட இஸ்லாமிய மக்கள் வாழுகிறார்கள். ஆனா அவர்களுக்குரிய சுதந்திரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு பள்ளிவாசல்கள் எல்லாம் கட்டப்பட்டு இது வந்து அதாவது கிறிஸ்தவ மக்களுக்குரிய இதுகளை செய்யாட்டிலும் கூட இஸ்லாமிய மக்களுக்குரிய அந்த கடமைகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கலாச்சார மண்டபங்கள், பல்கலைக்கழகங்கள், மற்றது இன்ன தேவை எல்லாவற்றையும் பிரெஞ்சு அரசாங்கம் அதுக்குரிய இடங்களை கொடுத்து வழி சமைத்து கொடுத்துக்கிறார்கள். ஆனால் இங்கு அந்த பயங்கரவாதம் தான் ஒழிவதில்லை. இருந்தாலும் அவர்கள் அதற்குரிய வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். தொடருங்கள், நான் கேட்டுக்கொண்டேன். மிக்க நன்றி டேவிட் அண்ணா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ராஜினி. நன்றி. ராஜினி அக்கா எப்படி இருக்கிறீங்க? இருக்கிற மாணி எனக்கு சரியா என்ன பார்க்க கூடாதுன்னு சொன்னா என்னன்னு குனிய கூடாதான் என்னன்னு குனியாம இப்ப 3 நாள் கொஞ்சம் சுகமா இருந்த தெரியல. இப்ப நேற்று முந்த நாளும் இந்த இடப்பக்கம் முழுக்க தோல் மூட்டு, கை, நெஞ்சு எல்லாம் நோவாக்கூடாது. என்ன தெரியல. 2 நாளைக்கு போறோங்க. எங்க சத்தங்களும் மூடி போயிட்டு அதெல்லாம் சரி வரும். சரி காத்துருங்க, நான் பக்கத்துல போறேன், காட்டுறேன்னா. ராஜினி ஆண்டி ஒன்றும் கவலை தேவையில்லை, எல்லாம் சரியாயிடும். என்ன சொல்லும் பாபா, நான் இந்த பெரிய ஆபரேஷன் எல்லாம் செய்தனால எனக்கு இப்படி இல்லை. இந்த குனிய கூடாது என்ன, நாங்க ஒண்ணும் குனியாம என்ன செய்யறது? கண் ஆபரேஷன் நீங்கள் அதுக்கு குனிய கூடாதுன்னு சொன்னா அப்படித்தான் இருக்கணும். அப்படித்தான் இருந்தானா. இப்பயுமே டாக்டர் சொன்னா சன்கிளாஸ் போட சொல்லி என்ன எனக்கு அவ இந்த பிளாஸ்டர் அடுத்த நான் கலட்டிக்க முடிக்க இல்லாம மேல் குத்த துவங்கிட்டு இருக்காருன்னு அப்ப அவ சொன்னா எதுக்கும் ஒட்டி விட்டவ 3 நாளைக்கு இருக்கட்டும், அதுக்கு பிறகு சன்கிளாஸ் போடணும். இப்ப வீட்டுக்குள்ள சன்கிளாஸோட இங்க பாருங்க, காட்சியில பாருங்க, தெரியுன்றதா? தெரியுது. ஒரு இடமா போய் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன். அப்படியா நீங்க ஒரு இடத்துக்கு அந்த முகில் கொஞ்சம் கூட தெரியுது, கொஞ்சம் பதிங்க வாணியக்கா. எல்லாரும் கூடிட்டு அப்ப அப்படியே டைம் நடக்குது. இங்க வரும் இப்படியா நடக்கிறது. இப்ப இன்றைக்கு இவங்கட ஒவ்வொரு வருஷமும் நடக்குமோ இது. இப்ப எத்தனை 2வது பிரேயர் இன்னும் கிடக்கு 3 நாள் பாருங்க. காட்டுறது நல்ல மாதிரியா பொம்பளையால எல்லாமே பெண்கள் தான் அப்படியா? இல்ல நாங்களும் இப்ப குடும்பமா கோயில் இருக்கு. பெண்கள் எல்லாம் கீழே இருக்கிறார்கள். பாருங்க, தெரியுதானே? தெரியாது. பெரிய ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கிறார்கள். இல்ல இங்க பாருங்க, கடவுளே. இந்த பகுதி வந்து ஈஸ்டாமில உள்ளதா வாணி? ஒரு பாக்கம் என்னன்னா ஈஸ்டாமில உள்ள பாக்கா இது? இல்ல இது என்னண்டா, இது இப்ப அந்த உங்களுக்கு
தெரியுதோ மாமா பார்க்கணும். உங்களுக்கு இந்த பிஃபி வந்து உங்களுக்கு இன்டர்நெட் அந்த இது வந்து சரியான முறையில இது கட்டி இருக்கிறாங்களா? இல்ல இல்ல, அது டெம்பரரியா வந்து பாக்கல, ஒரு பாட்டு கூடி ஜபிக்கிறார்கள், அவ்வளவுதான். அது பள்ளி வாசலும் இல்லை, இது உழவ கூடவும் இல்லை. बड़ी उम्मीदें हैं उसमें, और उसी जहन उसी उम्मीद के साथ यहाँ बैठे और यहाँ पर जब बैठ कर जाए तो कुछ जज्बे के साथ நன்றி வனிகா. வனிகா ஓகே ஓகே நன்றி வனிகா. சரியா தெரியல. ஓகே நன்றி. நன்றி நன்றி. என்ன டாபிக் எலக்ட்ரிசிட்டி பத்தியா? என்னுடைய பொது சிந்தனையா இணைத்திருப்பேன். அதோடைய தொடர்ந்து நாங்கள் மின்சாரம் பற்றியே பேசிக்கொண்டோம். பொது சிந்தனையாக இணைத்திருந்தேன் வனிகா. பொது சிந்தனை இதுதான் வந்தது. இப்ப இந்த ரமலான் ஒன்று கூட அந்த அந்த ஒற்றுமை ஒன்று கூட எல்லாம் பார்க்கக்கூடிய இருக்கின்ற. அப்ப நாங்க சொல்றதுதான் இப்ப எங்களுக்கும் சித்திரம் வருது அந்த விளமை. அது வந்து இப்ப பிள்ளைகள் ஸ்கூல் இந்த முறை இது வார அப்படின்னா கொஞ்சம் பிள்ளை இஷாவுடைய ஆனால் எதுவும் கொடுப்பார்களா என்பது பக்கமான கேள்வி. இப்ப அம்மாக்கள் லீவ் எடுத்து இப்ப பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல இருந்தாலும் அப்படி எல்லாமே இல்லை. ஆனா இப்ப இவர்களுக்கு இன்றைக்கு இவர்கள் பரிசம், ஆனால் நாளைக்கு உங்களுடைய குரல் விட்டு தெளிவில்லாம இருக்கு. ஆனால் நம்மவர்களும் அடிச்சு விழுத்து பிள்ளைகள போயா போன படிச்சுறார்கள். அந்த கேள்விக்கு பதில் கிடைக்குமா என்று தேடுவோம். செய்வார்களா என்று தேடுவோம். இப்ப சரியா இருக்கு. ஓகே ஓகே. இல்ல அந்த ஒற்றுமையின் முக்கியத்தை பார்க்கக்கூடிய இருந்தமே சந்தோஷமா இருந்தது. காலையில வழிகிட்ட வந்ததும் எல்லாரும் புது உடுப்பு போட்டும். ஓகே ஓகே ஓகே. இல்ல அந்த ஒற்றுமையை பார்க்கக்கூடிய இருந்தது. சந்தோஷமா இருக்கிறது பாக்குறதுக்கு. புது உடுப்புகள் அப்படி குடும்ப குடும்பமா இருக்குல்ல, ஒரு சோகமா சோம்பலா இருந்தாலும் மக்கள் பார்க்கும்போது ஒரு உற்சாகம் தன்பாட்டி பழனி பார்க்கக்கூடிய இருந்தது. நன்றி. அதே நேரம் நல்ல காலநிலை தானே வணிக, நல்ல காலநிலைன்றது இன்னும் உற்சாகமா இருக்கு. ஆமா ஆமா. காலநிலையும் அதோட கொஞ்சம் அந்த கலந்து காற்றும் கலந்து வருகின்றது. அப்ப அந்த காற்றும் படகுல உண்மையில வேலை போமா அக்கா. ஓகே தர்ஜி, நான் சற்று நேரத்தில் எடுக்கின்றேன். மிக்க நன்றி. நாங்கள் பெற்றோரை தேவை நிகழ்வுக்குள்ள அணிய போகிறோம் வரைக்கா. மிக்க நன்றி. நான் ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு ஓடுவேன். மிக்க மிக்க நன்றி. மிக்க மிக்க நன்றி. இணைந்து சிறப்பித்திருந்த காலை நேர நிகழ்வுகளோடு இணைந்து சிறப்பித்திருந்த எல்லோருக்கும் மிக்க நன்றி. சமய சிந்தனை, கிறிஸ்தவ சிந்தனை, பொது சிந்தனையாக இணைத்திருந்தவர்களுக்கும் ராஜினி ஆண்டி கேட்டுக்கொண்டிருந்து ஓடி வந்து அந்த வாழ்த்துக்களை இணைத்தது மிக மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ராஜினி ஆண்டி. ஒன்றும் கவலைப்படாம உற்சாகமா இருக்கும். இது என்றும் பார்ப்போம். அது நிச்சயமாக நேரில் பார்த்திருந்தால் நிச்சயம் வந்து இணைவார் இளையோர் யோகா நிலையத்தில். அதே நேரம் இன்று எங்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் நேரத்துக்கே நடைபெற காத்திருக்கின்றன. இளையோர் யோகா நிச்சயமாக 11 மணி யூகே நேரம் 10 மணி அளவில் நிச்சயமாக ஆரம்பித்துக் கொள்ளலாம். நாங்கள் இளையோர் யோகா வாரம் 173 இணைந்து சிறப்பித்துக் கொள்ளும் கொண்டு உங்கள் எல்லோரையும் அழைத்திருக்கின்றபடி என்று நான் நினைக்கிறேன். நாம் அந்நியர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அம்மாவுக்கும் என் அம்மாவுக்கு பெரிய அந்நியர் தினம் வாழ்த்துக்களையும் கூறியபடி உற்சாகமாக இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற இரவுகள் கூட ஓரிரு நிமிடங்கள் கூட இன்று பெற்றோரை தெய்வத்தின் நிறைவில் வந்து பேசிக்கொள்ளலாம். நிச்சயமாக அழைத்து நிற்கிறோம். இன்றைய பெற்றோரை தெய்வம் ஆரம்பித்துக் கொள்ளலாம். என்னுடன் சேர்ந்து வாசிக்கவும் கை கொடுக்கவும் இணைந்து காத்திருப்பவர்கள் நிச்சயமாக இணைந்து கொள்ளலாம். நல்லது. நானே சேர்ந்து தனியவை வாசிக்க காத்திருக்கிறேன். அழகா இணைத்திருக்கிறீர்கள் எல்லோரும். அதே நேரத்தில் யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா அல்லது கேட்கணுமா அல்லது யாராவது இணைந்து காத்திருக்கிறீர்களா வாசிக்க என்று சொல்லி அறிய தாருங்கள். ஓடி வாருங்கள். இளையவர்களும் காத்திருந்தால் ஆரம்பம் காண இருக்கிறது பெற்றோரை தெய்வம்.
ரஜினிகா. வணக்கம். நான் உங்களுடன் பெற்றோர் தெய்வம். அப்போ நாங்க மாறி மாறி இருவருமே வாசித்துக் கொள்ளலாம். இப்போ முதலில் ஆரம்பித்துக் கொள்வோம். இனிய காலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது ஃபர்ஸ்டோடைய பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது பெற்றோரை தெய்வம். இன்று 30/3/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 பங்குனி 16ஆம் நாள் சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2056 மூத்தோர் மாண்பு போற்றும் மாதமான மார்ச் மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய பெற்றோரை தெய்வத்திற்கான திருக்குறள். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்ன ஆற்றம் கொல்லோ உலகு என்ற திருக்குறள். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றம் கொல்லோ உலகு என்ற திருக்குறளுக்கு விளக்கம். வானத்துக்கு வையகம் என்ன கைமாறு செய்கின்றது? ஜாதுமில்லை. அதுபோல உதவிகளுக்கு மாற்றுதவிகளை விரும்பா. வானத்துக்கு வையகம் என்ன கைமாறு செய்கின்றது? ஜாதுமில்லை. அதுபோல உதவிகளுக்கு மாற்று உதவிகளை விரும்பா என்ற திருக்குறளோடும் இன்றைய பழமொழி. கரும்பு ருசி என்று வேரோடு பிடுங்கலாமா என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது பெற்றோரை தெய்வம். இன்றைய பெற்றோரை தெய்வத்திற்கான தலைப்பு பலர் இணைந்து சிறப்பித்திருக்கிறீர்கள். மிக உற்சாகமாய் உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்றபடி இன்றைய தலைப்பாக பெற்றோரை தெய்வம். சிறு வயது பருவத்தில் என் குடும்பத்தில் என் படுக்கையிடம் சொல்லும் கதை. சிறு வயதில் நீங்கள் மூத்த பெற்றோர் உங்கள் பெற்றோருடன் யாருடன் நித்திரை கொள்வதும் பாய் தலையணை கட்டில் எவற்றுக்கெல்லாம் சண்டையிடுவதும் நித்திரையானதும் தலையணையை களவெடுப்பதுமாக இன்னும் பல சுவாரஸ்யங்களோடு எழுதியிருக்கிறீர்கள். இன்றும் மறக்க முடியாமல் இருக்கும் உங்கள் படுக்கை இடம் சொல்லும் கதை தான் என்னவோ என்று பெற்றோருடன் வாழ்ந்த காலங்களூடாக அவர்களை நன்றியோடு உயிரோட்டுவோம் என்பதுதான் இன்றைய தலைப்பு. இணைந்திருக்கும் எல்லோரையும் அன்பாய் வரவேற்றபடி முதலில் என்னுடையதான் இருக்கிறேன். அதை நான் ஆரம்பித்துக் கொள்ள என்னுடன் இணைந்து வாசிக்க இருக்கும் சுவாதினி அவர்களையும் வரவேற்றபடி முதலில் வாசிக்க தொடர்ந்து மாறி மாறி இருவருமே வாசிப்போம். மிக்க மிக்க நன்றி சுவாதினிகா. தர்ஷினி வாசிக்கிறதுக்கு முதல் நான் வாசித்து விட்டேன். பெட்ஷீட் பிரச்சனையும் அம்மா மீச வச்சு விடுற பிரச்சனையும் அது வாசிக்கும் போது காலையில 3 மணி அதுக்கு பிறகுதான் போய் தூங்கினேன். நன்றி நன்றி. எப்பவும் பெற்றோரை தெய்வம் நிறைய பல விடயங்களை கொண்டு வரும். அதே நேரம் பல கேள்விகளும் இருக்கும். என்ன சின்ன பிள்ளையில இருக்கிறது எல்லாம் அப்படித்தான் வேலைக்கெல்லாம் ஞாபகம் வருதோ என்று. ஆனால் இதில் கேட்ட விடயம் அதிபர் இப்படி படுக்கை இடம் சொல்லும் கதைதான் அத்தனையும் ஞாபகம் வராதார் உண்மைக்குமே. அவர்திடம் அவர் என்னென்ன நினைவு அந்த படுக்கை விஷயம் நித்திரை கொள்ளும் விஷயத்துல என்னெல்லாம் நினைவில் இருக்கோ அதை மனசுல வச்சு அது உண்மையான விஷயமா இருக்கும் என்று சொல்லும் போதுதான் அது அங்கே உறுதிப்படுத்தி இங்க எழுதுகிறார்கள். உண்மைக்கும் அது ஒரு நல்ல விஷயம். இப்ப கேட்கும் போது உங்களுக்கு அது சில வேளை ஞாபகம் இருக்குமா, இவருக்கு இதெல்லாம் ஞாபகம் இருந்திருக்குமோ என்ற கேள்வி இருந்தாலும் அந்த எழுதியவர்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கு. என்னை பொறுத்தவரையில எனக்கு இது பெற்றோரை தெய்வம் அவ்வளவு பிடிக்கும். எந்த அத்தனையும் உண்மை. உடனே எழுதி நான் என்ன எங்கெல்லாம் பதிவு செய்ய வேணுமோ அவங்களுடைய இடைப்பக்கத்துல எல்லாம் பதிவாக்கி வேண்டும். அம்மாவுக்கு உடனே அனுப்பி வைத்து விடுவேன். அவர் வாசித்து விட்டு அப்படியே எழுதி வச்சிருக்கிறீங்க என்று சொல்லி ஒரு சின்னதா ஒரு சிரிப்பு சொல்லி அந்த குரல் என்னால மறக்க முடியாது. அப்போ எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உற்சாகமாய் அழைப்பது இதோ என்னுடைய முதல் வரிகளாக. பெற்றோரை தெய்வம். சிறு வயதில் என் குடும்பத்தில் என் படுக்கையிடம் சொல்லும் கதை என்னவென்றால், எனக்கு என் சிறு வயதில் பெட்ஷீட் என சொல்லவே வராது. அதாவது போர்வை பெட்ஷீட் என்றுதான் எனக்கு சொல்ல வரும். அதே நேரம் அந்த பெட்ஷீட் இல்லாம நான் நித்திரை கொள்ள போகவே மாட்டேன். என் உறவுகளில் சிலர் அதை எடுத்து ஒளித்து வைத்துக் கொள்வார்கள். நான் அதை சரியாக சொன்னால்தான் தருவம் என்பார்கள். என் அம்மாவும் அவர்களுடன் சேர்ந்தே சிரிப்பார். அதே நேரம் குடும்ப நிகழ்வுகளில் இரவு நேரத்தில் எல்லோரும் நித்திரைக்கு போனதும் அம்மா அடுப்பு கறி எடுத்து மாவாக்கி கொஞ்சம் தண்ணி விட்டு எல்லோருக்கும் பெரிய மீசை பூசி விடுவதில் அம்மா ரொம்ப கெட்டிக்காரி. எல்லோருக்கும் மீசை வரைந்து விட்டு தானும் போய் நித்திரை ஆகிடுவா. பின்பு என்ன வெடி எழும்பினதும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிப்புத்தான். இன்றும் என் கண்களில் என் அம்மாவின் சிரிப்பு. இவற்றை மீண்டுமாய் நினைக்க வைத்த பாமுகத்துக்கு மிக்க நன்றி என இணைத்திருக்கிறேன். உண்மையான வரிகள் இது. அத்தனையும் அம்மா நிச்சயமாக கேட்டுக்கொண்டுதான் மிக மகிழ்ந்தார். அதுக்கு மேல இதனை வாசித்திருந்தார். மிக்க மிக்க நன்றி. அடுத்ததாக தொடர்ந்து இணைகிறார் தவமலர் கல்விராஜன் அவர்கள். வரிகளை தர சிவாதினி சிறீதரன் அவர்கள்.
இரண்டாவது பெற்றோரு தெய்வம். உங்களுடைய இதுவும் வந்து மிக சுவர்த்தி. அம்மா என்ன கரியை எடுத்து ரெஸ்க் எடுத்து அந்த வேலையை செய்து எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்கின்றா. அதற்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அம்மாவுக்கு அனுப்புங்க அந்த காலத்து நினைவுகள் இன்று இறைந்திருப்பதை. எப்பவுமே எழுதி பதிவாக்கின உடனே அம்மாவுக்கு அனுப்பிய பின்புதான் உடனே கேட்பேன் வரிக்கான்ற சோதரியக்கா கேட்ட பின்புதான் அப்போ மிக மகிழ்ந்தார். அது உண்மையான வரிகள் தான், அதை எடுத்திருக்கிறேன் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறான்னு சொல்லி கேட்டுப்பாரா. மிக்க மிக்க நன்றியா. அடுத்தது தவமலர் அவர்கள் பெற்றோரே தெய்வம் வரிகள். சிறு வயதில் எனது படுக்கையிடம் பிராந்தையில் அம்மாவோடு பாயில் நானும் தங்கையுமாக சண்டை போட்டு படுப்போம். எனக்கு மேல கட்டிப்பிடியுங்கோ என்று நான் கத்த, தங்கை தன்னை கட்டிப்பிடியுங்கோ என்று அழ, அம்மா மேல பார்த்து கொண்டு 2 கைகளையும் ஒருவர் மீது ஒன்றாக போட்டு படுப்பேன். இன்று நினைத்தாலும் அம்மாவின் நித்திரையை குழப்பியது கவலையாக இருக்கும் என்று மலர் கல்விராஜன் அவர்கள் எழுதியிருக்கின்ற எத்தனை ஆண்டுகளுக்கு முன் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னுக்கு அவர் நடந்ததை இன்றைக்கு ஒரு இறைமீட்டு தந்திருக்கின்றாருங்கள். மிக அழகான வரிகள். இது மாதிரி நாங்களும் பல சண்டையிடுவோம், நிறைவில் பேசிக்கொள்வோம், வரிகளுடன் இணைந்து கொள்கிறோம். நிச்சயமாக நன்றி சுவாதினியக்கா. இணைந்திருந்தவர் தாமலர் கல்விராஜன் அவர்கள். தொடர்கிறார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். பெற்றோரை தெய்வம். சிறு வயதில் பதுளையில் இருந்து பிளாங்கெட் பெட்ஷீட் கொண்டு வந்தது. அதை போட்டு படுப்பது நானும் சகோதரியும் சேர்ந்து போர்த்து உருண்டு படுக்கையில் சீட் எடுத்து வேறொருவரிடம் இருக்கும். காலையில் பார்த்தா அம்மா சீலையால் போர்த்து விட்டிருப்பா. தலையணைக்கும் சண்டை போடுவேன். நித்திரை கொண்டதும் தலையணை இராது. காலையில் கேட்டா தெரியாது என சொல்லுவார்கள். இப்போ நினைக்க சிரிப்பு தான் வரும் என்று இணைந்து சிறப்பித்திருக்கிறார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். மிக்க நன்றி அவர்களுக்கு. சாந்தினி துரையரங்கன் அவர்கள் இணைக்கிறார். வாசிக்க சிவாஜி வேற யாராவது இருக்கின்றார்களா? இல்லை, நாங்கள் இருவரும் தான் வாசிக்க வேண்டும். மாறி மாறி வாசித்துக் கொள்ளலாம். ஆமா. சாந்தினி துரையரங்கன் அவர்கள் பெற்றோரே தெய்வம். குழந்தை பருவத்தில் இருந்து வெளிநாடு வரும் வரை அம்மாவின் படுக்கையில் படுப்பவள். மரக்கட்டில், பாய், தலையணை, பெட்ஷீட் என்பவை படுக்கையை சுகப்படுத்துவன. முன் இரவில் தனியே படுத்து முன் விடியலில் அம்மாவின் சூட்டில் தூங்குவேன். எங்கள் வீட்டில் ஆரம்பத்தில் சாணத்தால் மெழுகிய மண் நிலத்தில் படுப்பது இப்பொழுதும் நினைக்கையில் உடம்பிற்கு இதமாகவே உள்ளது. சில வேளையில் பாயில் படுக்கும் போது உருண்டு உருண்டு படுப்பதும் உண்டு. சாந்தினி திரையரங்கன் அவர்கள். மிக்க மிக்க நன்றி. அழகாய் வாசித்தவைக்கு. உருண்டு உருண்டு படுப்பதும் உண்டு, அது நல்லா இருக்கிறது. மிக்க நன்றி. இணைந்திருந்தவர் சாந்தினி திரையரங்கன் அவர்கள். தொடர்கிறார் ஜெபாஸ்ரீ தெய்வீகன் கனடாவில் இருந்து. இனிய காலை வணக்கம். பெற்றோரை தெய்வம். சிறு வயதில் என் குடும்பத்தில் படுக்கையிடம் சொல்லும் கதை. நானும் அண்ணாவும் அம்மா யாரின் பக்கம் திரும்புவா என போட்டி போட அம்மா இருவரின் கையையும் பிடித்து தூங்குவா. நான் முழிக்கும் போது அம்மா அசதியாக அண்ணா பக்கம் திரும்பி இருந்தால் நான் ஒரு மொக்கு புள்ள, எனக்கு நித்திர பெறாது, எழும்பி இருப்பேன். அம்மா படுகுள்ள என்ன அணைத்து தூங்கி விடுவோம். சில வேளை அம்மா சமையலறை வேலை என்றால் நான் அண்ணா தம்பி படுத்திருப்போம். அண்ணா நிறைய பகுடி சொல்லுவார். சிரித்து கொண்டு தூங்காவிட்டால் அப்பா படுக்க வைப்பதாக வருவார். ஒரே கதையும் சிரிப்பும் தான். சில வேளை அம்மம்மா எங்களுடன் வந்து படுத்தால் எனது தலையணையை கொடுப்பேன். தம்பியின் தலையணையில் சேர்ந்து தூங்குவேன். இரவில் தம்பி உருண்டு தலையணை இல்லாமல் உறங்குவார். நான் கவனமாக தலையை தூக்கி வைத்தாலும் உருண்டு போய் விடுவார். ஒரு சந்தோஷமான காலம் ஞாபகம் ஊட்டி கண்ணீர் துளியை தந்த பாம்பத்திற்கு நன்றிகள் என்று இணைத்திருக்கிறார் ஜெயபாஸ்ரீ தேவிகன் கனடாவில் இருந்து. மிக்க நன்றி. தொடர்கிறார் ஜெசிந்தா மணிவண்ணன் அவர்கள். ஜெசிந்தா மணிவண்ணன் அவர்கள். அன்று நானும் தங்கைகளும் அம்மாவோடு பக்கத்தில் படுக்க சண்டை போட்டு கொண்டு படுப்போம். ஒரு கட்டில் தான் இருந்தது. நாங்கள் 4 பிள்ளைகள் என்பதனால் கடை குட்டிகளான 2 தங்கைகளுமே உப்பவும் அம்மாவுடன் சில நேரங்களில் கட்டிலில் 4 குறுக்காக படுத்தும் இருக்கின்றோம். நான் 12 வயது வரை அப்பாவுடனே நித்திரை கொள்வேன். நான் வளர என்னுடன் தங்கையுமாய் அறையில் கட்டிலில் படுத்தோம். இப்பொழுதும்
போத்து படுத்த ரோஸ் நிற போர்வை அம்மா பொட்டிக்குள் வைத்து வீட்டு அலுமாரிக்கு மேல் வைத்திருக்கின்றார். அப்போது சிறு வீடாக இருந்தது, இப்போது பெரிய வீடாக மாறியதால் அடுத்த இடமும் வேறாகிவிட்டது. தலையணை கவருக்கு சண்டை போட்டிருக்கின்றோம். அம்மா அம்மா தாத்தாவுடன் எனக்கு உனக்கு என்ற போட்டிதான். ஆனாலும் எனக்கு கடைசியாகவே கிடைக்கும். விட்டு கொடுப்பேன். இதை எழுதுகையில் ரோஸ் போர்வையும் ரோஸ் தலையணை உறையும் என் மனதில். நன்றி. ஜெசி மணிவண்ணன் அவர்கள். அழகாக ரசித்து ரசித்து எழுதியிருக்கிறார் இல்லையா சதிரேகா? ரோஸ் தலைவரா. மிக்க நன்றி ஜெசி மணிவண்ணன் அவர்களுக்கு எழுதி சிறப்பித்திருந்தார். தொடர்கிறார் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள். எங்கள் வீட்டு கோலில் 2 தூண்களுக்கு நடுவில் பாய் விரித்து படுப்பேன். பக்கத்தில் அம்மா, அங்கால அப்பா, தலைமாட்டு பக்கம் அக்கா, இப்படி 6 பிள்ளைகள். அப்பா அம்மா ஜாவரும் கோலில் தான் படுப்போம். என்மேல் பக்கத்தில் கூரையின் பீலி, அதனூடாக மழை தண்ணி ஓடும் சத்தம் கேட்கும். மழை காலத்தில் சூடாக சாக்கு காலுக்குள்ள மாட்டி விட்டு படுக்க அந்த மாதிரி நித்திரை. அது ஒரு கிடைக்கத்தற்கரிய காலம் என்று இணைத்து சிறப்பித்திருக்கிறார் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள். இது நல்லா தான் இருக்கிறது. நன்றி நன்றி சிவதர்ஷினி அக்கா. தொடர்கிறார் ராணி சமந்தர் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. எங்கள் வீட்டில் 3 கட்டில் இருந்தது, 7 அறைகள். நான் எனது அக்காமார் ஒரு சின்ன அறையில் பாயில் படுத்து தூங்க அம்மா தூக்கி கட்டிலில் கிடத்தி விடுவா. நிலம் குளிரென சொல்ல நான் திரும்பவும் நிலத்தில் பாயில் அக்காமார் நடுவே அவர்களது போர்வை போத்தி தூங்கி விடுவேன். நாங்கள் நித்திரை கொண்டதும் அண்ணாமார் கரிகால் மீசை போட்டு விட்டதும் ஞாபகமே. ராணி சம்பந்தர், ஜெர்மனியில். மிக்க நன்றி. அடுத்ததாக உங்கள் வரிகள் தான் இருக்கிறது சோதனிகா. நீங்க வாசிங்க. நீங்க வாசிங்க உங்களுடைய வரிகளை. நீங்கள் உங்களுடைய குரலை திரும்பது. பெற்றோரே தெய்வம். அம்மா அக்காமார் தம்பி உடன் சேர்ந்து படுப்பான். போர்வைக்குத்தான் சண்டை போடுவான். நான் ஒரு பக்கம் இழுப்பேன், தம்பி மறுபக்கம் இழுப்பான். இப்படி சண்டை போட்டு கொண்டு நித்திரையாகி விடுவோம். அதுவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். தலையணி போட்டு படுப்போம். பின் தலையணி விலகிவிடும். அம்மா சொல்வா, நித்திரையாக தலையணி எடுக்கலாம் என்று. வீட்டில் விருந்தினர் வந்தால் மட்டும் தலையணி தட்டுப்பாடு வரும். நன்றி. சிவாஜினி சித்தர். சில நேரம் தலையணி இது எனக்கு வடிவான தலையணி வேணும் தம்பி நான் சண்டை பிடிப்போம். அம்மா சொல்லுவா, ஒரு சண்டையும் தேவையில்லை, கொஞ்சம் செல்ல படுங்கோ எடுத்து தர தாரணம் கொடுக்க. அந்த பிரச்சனையை முடிவு கட்டிடுவா அம்மா. அது மாதிரிதான் சுவாதினேக்கா எங்கள் வீட்டுலயும் ஆரம்பத்துல எத்தனை நாளே ஒரு நித்திரைக்கு போகும்போது அந்த வெள்ளாண் நித்திரை கொள்ற மாதிரி இருந்தாலே அவங்க எத்தனை நாளை வேணுமே மட்டும் கொடுத்துடுறது. ஏதோ பெரிய கொடையாளி மாதிரி கொடுத்துடுறது. ஏன் கொடுக்கிறவன் பார்த்தா அப்புறம் நித்திரை வரணும் எல்லாம் எடுத்து கொண்டு வந்துருவீங்க. அது எல்லா வீடுகளையும் நடக்கிறது ஒரு மாதிரியான நகைச்சுவையா. அவர்களும் நிம்மதியா நித்திரைக்கு போவினம் தனக்கு நாளிதான் நாங்க விடியரவி பாக்கிக்க அளவு இருக்காது. அது அப்படி நடக்கிறது. அது நல்ல பண்ணா இருக்கும் தர்ஜினி. என்ன சொல்லுவா, இப்ப எனக்கு ஒரு போர்வையில நான் போத்து படுக்கிறத விட ஒரு பெரிய பெட்ஷீட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆண்டகால அடுத்த ஆண்ட துடையில முட்டும். அப்ப அந்த சேர்ந்து படுக்கக்குள்ள அந்த குளிருக்கு நல்லா இருக்கும். அது ஒரு என்ன சொல்றது, சண்டை பிடிச்சிட்டு அந்த சண்டையிலேயே ஆளுக்கு அப்படியே நித்திரையாயே போடுவோம். ஒரு பண்ணான காலங்கள் தான் அந்த காலம். அதே நேரம் எங்கண்ட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஒரு தாவாரம் தாண்டி ஒரு சொட்டு சற்று தள்ளினா மாறி காலத்துல பொக்கான்கள் வயல் வெளி எங்கண்ட. அப்ப அதுக்குள்ள கோணனை புடி குடில புடுங்கன்னு நிக்கும் பொக்கான். அந்த பொக்கான் சத்தம் கன காதுக்கு நிக்க நித்திரைக்கு போனாலேன்னு. அது நேரம் பூசுவோமல்லோ சாணமால மெழுகின அந்த மண் நிலத்துல பூசும்போது அந்த மனமும் இருக்கும் என்ன சுவாசத்துக்கு. புட்பாய் இருக்குது, புட்பாய் மற்ற ஓலைப்பாய் அதை சுத்தி வைக்கிறதுக்கு யாருக்கு ஆர்வம். இந்த முறை நான் தான் சுத்துறேன், அது நீங்க சுத்துவோம். அது மாதிரியான சண்டையும் வரும்.
சில பேர் சுத்தி அதை வைக்க மாட்டோம், ஒரு இடத்துல வைக்கிற இடத்துல வைக்க தெரியாது, சில பேர் சுத்தி அதை தனியா அடுக்கி வைக்கணும். அது மற்றது பெரிய பெட்ஷீட்டுகள் அதில் வந்து பெருசா இருக்கு, துவைக்கிறது வந்து கஷ்டம், அதை துவைச்சு புளியறது தெரியல, அது அங்கால நீங்க அப்படி உருட்டி அது தண்ணியா வெளியே, அதெல்லாம் சரியா நல்லா இருக்கும். அது சேர்ந்து அதை செய்யறதுன்றது நல்ல ஒரு விஷயம். நானும் அக்காவும் தான் பெட்ஷீட் தலாடி தம்பி 2 தம்பியும் இன்றையும் அக்காண்டையும் துவைக்கிறது. அக்கா சொல்லுவாள் தான் துவைக்கிறது இந்த புளி அந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள் பாயும் வந்து அதே பாய் வந்து இழைத்து, அதாவது கொத்தி இழைத்து அது ஓட்ட போட்டு அதை பொத்துறது. சில வீடுகள்ல புட்பாய் இருக்கு, அந்த சைட்ல வந்து அந்த துணியால தைச்சிருக்கிறான், சிலது புடுங்குண்டு போடும், புட்பாயில படுத்தாலும் நல்ல சொல்லிக்கலாம். அது என்ன வசதியானவர்கள் வேப்பங்கட்டில் தேக்கு மரக்கட்டில் அது மாதிரி பதப்படுத்தி அது மாதிரி செய்து. இப்போ பாத்துருந்தே நீங்க முகநூல்ல பாத்தீங்கன்னா சீமெண்டாலேயே கட்டில் டிசைனர் செய்து அதுக்கு மேல படைக்கிற மாதிரி கட்டில் அது மாதிரி சிமெண்ட்லயே செய்திருக்குது. எல்லா அது அறைக்குள்ளேயே கட்டுகிறோம், அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த கட்டில் வேண்டி கொண்டு வர தேவையில்ல சிமெண்ட் மாதிரி. அது நல்ல ஐடியா தானே நான் நினைச்சிருந்தேன். பல பக்கம் தான் இந்த கதை பேசும், ஆனால் பேசிக்கொள்ளலாம். இணைந்து நினைக்கிறேன் லக்ஷ்யா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார், அவர் வரிகள் எழுத. என்ன சொல்லுங்க அப்பா, அந்த இதுல கிடக்கக்குள்ளையும் வந்து சீமேந்து நிலம் நல்ல கூலா இருக்கும் தெரியுமா, கட்டில்ல படுக்கிறத விட. எங்கட விட கட்டில் இருந்ததான் நாங்க ஒரு நாளும் கட்டில்ல படுக்கிறதே இல்லை. நான் நினைக்கிறேன் பெரிய 4 பேர் படுக்கக்கூடிய கட்டில் இருந்தா யாருமே கட்டிலுக்கு போக மாட்டான். அந்த நிலத்துல கிடந்து சண்டை பிடிச்சு நான் நீ சீமேந்தி நிலம் நல்ல குளிராயும் இருக்கும், அது என்ன விழுந்துருவின பயமும் இருக்குமே, அதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு. சிவரோட கொண்டே போடுவோம். ஆனா என்னதான் இங்க இருந்தாலும் எல்லாரும் இங்க கட்டில வரைக்கும் ஆனா உருண்டு விழுகிற கதை யாரும் சொன்னதில்லை இதுவரை நேரம். ஆனா உருண்டு விழுந்துட வேண்ட பயம் அங்க இருக்கும் நினைக்கிறேன். ஆனா அதிகமான வீடுகள்ல இப்ப சிறு வயதுல கட்டில் இருந்திருக்காது, அதிகமான சூழ்நிலையும் தானே. பழக்கி என்றாலே தலையணை பாய் என்றுதான் அந்த காலத்தில் கூடிய அளவு இருந்ததுன்றது வந்தது. ஆமா மிக சுவாரஸ்யம். நன்றி. ஜெசி மணிவண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறீங்க. உற்சாமன வணக்கம். வணக்கம் தர்ஜினி மற்றும் வணக்கம் சிவாஜினி அக்கா மற்றும் இணைந்திருக்கிற உலகம் வணக்கத்தோடும். நான் எழுதியிருந்தேன் வேலு என்றபடியா இணைய முடியல. சிறப்பு, நீங்க 2 பேரும் மாறி மாறி வாசிச்சு கொண்டிருந்தீங்க. சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மிக்க நன்றி ஜெசி அக்கா. போல உற்சாகமா சொல்லி தட்டி கொடுப்பதில்ல ஜெசி அக்கா நினைப்பேன். மிக்க நன்றி. உங்களுடைய கதையும் படுக்கையிடம் சொன்ன கதையும் நல்லா இருந்தது. சிவாஜினி அக்கா வாசிச்சிருந்தா சிறப்பு. சிவாஜினி அக்கா அது அம்மா தாத்தாவிடமில்ல, அம்மா தைப்பார், அம்மா தைக்கிறவா. அப்ப அதுக்குத்தான் நாங்கள் அந்த நிறங்கள் எனக்கு முதலாவது தைக்கிறேன்னு தான் பிரச்சனை. ஆனால் அதை நான் கடைசி தான் நானும் விட்டு கொடுப்பேன். அதை ஓகே தங்கை மேருக்கு கிடைக்கட்டும் அழகா இருந்துச்சு. நல்ல இது அந்த ஞாபகம். அதே நேரம் அந்த தலானிக்கு அந்த கையாளத்தை பூக்கள் எல்லாம் போட்டு சில பேருக்கு அந்த எப்படி சொல்ல ஒரு வைத்தியமா திரும்பி அழகுபடுத்துறது அது மாதிரி இருப்பினும். ஆனால் இன்றும் பார்க்கக்கூடியதா இருக்கிறது ஜெசிகா. அப்படின்னா உதாரணத்துக்கு வேற இடத்துக்கு நான் நித்திரைக்கு விடுமுறைக்கு போறேன்னா நித்திரை கொள்றதுக்காகவே இங்க எப்படி உடுப்புகளை எடுத்து தயார் செய்யணுமோ ஒரு தலானி உரையும் எடுத்து வைக்கலாம். பார்த்தனீங்களா? சில பேர் அப்படி செய்யறாங்க, நான் பார்த்துருப்பேன். அந்த அங்க போற வீட்டுல என்ன தலானி கிடைச்சாலும் இதை கவருக்குள்ள போட்டுட்டு அது மாதிரி எனக்கு எப்படி பழக்கம் இருக்குன்னா, இதை நாங்க அதிகமா போனது அம்மா வீட்டுலதான். அம்மா வீட்டை போனோம்னா அம்மாண்ட ஒரு சோட்டி, அதாவது துவைச்சு வச்சிருக்க சோட்டி அல்ல புது சோட்டி இருந்தா அதை எடுத்ததுக்கு மேல போட்டுட்டு தான் எந்த திராணி இருந்தாலும் அங்க நித்திரைக்கு போறது வளமையா இருக்கும். அப்ப இடையில பார்த்தப்போ அந்த பழக்கம் தினாவுகிட்டையும் இருக்குது இந்த சீக்கம். அதனால எங்க இருக்குது பழைய நேரம் அது என்ன ட்ரெண்ட் அப்படியே போயிருக்குதோ என்ன மாதிரி நான் நினைச்சிருப்பேன். அப்ப கேட்பேன் அவங்க பழைய சோட்டி அப்படி அது மாதிரி கொண்டு போவார் அப்படியோட எடுத்து போல. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பழக்கங்கள் இருக்கும் நிச்சயமா. நான் சில ஒரு 2 நேரம் இடத்த தங்கல இவற்ற டிஷர்ட் இருக்கல்லோ அதை தலைவணி கவரா தலைவணி அதுக்கு ஓட்டிட்டு படுத்திருக்கிறேன். நீங்க எங்கட விட்டு ஒரு இளையவர் வந்திருந்தவர், நினைக்கிறேன் 26 வயசு இருக்கு. வரும்போது அவர் ஒரு அந்த தலானிக்காக கொண்டவர்களே அவர் தான் முகத்தில எதுவும் கீறக்கூடாது, முடி இழுவிண்டக்கூடாது, பட்டு துணியில தலையணியை கொண்டு வந்து போட்டிருந்தார். ஆச்சரியமா இருந்தது. அப்ப இதைத்தானே நான் போடுவேன், அவ்வளவு சாஃப்டா இருக்கும் என்று கதையை அறிந்திருந்தேன். நான் அது நல்ல ஐடியா தானே. அதே தலைவணி எல்லாம் படிப்பேன். மீண்டும் அதுக்கு ஒரு சில பேருக்கு கழுத்து வலிக்கும் தலை வலிக்கும் அடுத்து பழகினாதான் வேணுமென்ற மாதிரி. சிறப்பு நல்ல தலைப்பு. நன்றி பாமுகம். உங்களை சிறப்பா எல்லாம் வாசிச்சீங்க. தொடருங்கள். நன்றி வணக்கம். நன்றி இணைந்தமைக்கு நன்றி. எனக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. எனக்கு வந்து நான் போட்டு படுக்கிற தலானி பெட்ஷீட் எல்லாம் பழசெல்லாம் சரி வராது. புதுசா நல்ல அழகாத்தான் இருக்கணும் ஒப்பண்டால்.
அப்ப வீட்டை இப்ப இங்க பெட்ஷீட்டுக்கு சண்டை வரும். அவை நான் சொல்வேன், ஏன் இந்தியா எடுக்கிறீங்க, உங்களுக்கு அப்படி இருக்கு இல்லோன்னு கேட்டேன். இல்லாட்டிக்கு தோச்சு வர இல்லையா இந்தியா எடுத்துக்கொண்டு போடுவேன் நம்ம பிள்ளையாள். அப்ப நாங்க இந்த எனக்கு இல்லோ இருக்குது என்ன நீங்க எடுப்பீங்க. அது சிவாஜி அந்த காலத்துல அந்த புட்பாய் வந்து விலை கூடினதா இருக்கும் இல்லையா அந்த காலத்துல. ஓலைப்பாய் தான் வந்து வாங்கும் இருக்குது. வாங்கு மாதிரி அது மாதிரி நித்திர கொள்வார்கள். வாங்கல உங்களோட அப்பா வாங்கலதான் படிக்கிறவர். வாங்க அது எவ்வளவு உடம்பெல்லாம் நோவு. இப்ப இங்க இருந்து கொண்டு நாங்க சொல்லுவோம் இல்ல இல்ல அது அர்ஜுனி அந்த எங்களுக்கு உடம்புன்னு ஒரு காரணம். நம்ம இலங்கை போறோம்னா நான் ஒரு நாள் கட்டில படுக்கிறேன் இல்லையே, துணி பிரிச்சுட்டு நிலத்துலதான் படுப்பேன். நிலத்துல படுக்கிறேன் நான். இப்போ எல்லாம் சந்தோஷம் எல்லாருக்கும் விரிப்பான் என்ன சேர்ந்து படுக்கிறோன்னு சொல்லி சந்தோஷம் எல்லாருக்கும் பாய் விரிச்சு தலாணி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி விடுவான். நிலத்துலாம் படுப்பேன் நான். ஒரு நாள் எல்லாரும் சொல்றேன் அது என்னன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு 2 நாள் ஒரு நாள் பொண்ணோகும் 2ஆம் நாள் தானே பழகிடும். அது ஒரு எக்ஸசைஸ் தானே. முள்ளந்தண்டு எல்லாவற்றுக்குமே நோவும். ஆனா சில பேரால அது படைக்க நித்த கொள்ள முடியாது. என்னடா உடம்பு நோவும் அவர்களுக்கு என்றுதான் நான் நினைக்கிறேன். சில பேர் அப்படி 2 நாள் பழகிடுச்சுன்னா அவன் 2ஆம் நாள் அப்படியே தான் படுப்பேன் நிலத்தை. ஆமா உற்சாமன வணக்கம் அபிராமி. அபிராமி இணைந்திருக்கிறார். உற்சாமன் வணக்கம் அபிராமி. உற்சாம இருக்கிறீங்களா? ஓம் நீங்கள்? ஓம் நன்றி. நீங்க கேட்டிருந்தீங்களா சிவாஜினி ஆண்டியும் ரஜினி மாமியும் படிச்சிருந்தோம்? இல்லை இல்லை. சரி, அப்ப பெற்றோரே தெய்வம் தலைப்பு பற்றி தெரியுமா? இல்லை இல்லை. சரி, அபிராமி அப்படி அப்ப நித்திர கொள்றது எப்படி தனியா நித்திர கொள்ளுவீங்களா, அம்மாவோட நித்திர கொள்றாங்க அப்படின்னு சண்டை பிடிக்கிறீங்களா? நான் தனியா தான் நித்திர கொள்ளுவேன். அப்ப உங்களுக்கு உரிய பெட்ஷீட் இருக்கு தானே, இந்த பின்னுக்கு தெரியுது எனக்கு. அந்த தலாணி அந்த பெட்ஷீட் எல்லாம் யார் அந்த நிறம் தெரிவு செய்யறது? உங்க அம்மா எழுதிதான் ரோஸ் கலர் தலாணியும் பெட்ஷீட்டும் நல்லா வந்த போதுன்னு எழுதியிருந்தார் அவருடைய வரிகள்ல பேரம் இருக்கா. அது மாதிரி அபிராமிகன் ரோஸ் கலர் தான் பிடிக்குமா? எனக்கும் ரோஸ் விருப்பம் தான். ஆனா எனக்கு பெருசா இப்படி பரவாயில்லை எந்த நிறம் என்றாலும். ஆனால் இப்படி கருப்பு அப்படி என்றா பெருசா பிடிக்காது பெட்ஷீட்ல. ஆனா இப்படி கலரா இருந்து தான் பிடிக்கும். நித்திரையில எழும்பின உடனே உதறி தட்டி மடிச்செல்லாம் வச்சிருவீங்களா அவங்களோட பெட்ஷீட் எல்லாம்? சில நேரம் அம்மா செய்வா, இல்லாட்டி நான். அதிகமா செய்யறது ஸ்கூல் நேரத்துல நான் செய்வேன், இல்லாட்டி அம்மா செய்வேன். ஸ்கூல்ல அப்படின்னா திங்கள்ல இருந்து வெள்ளி மட்டும் உங்களுக்கு பள்ளிக்கூடம் அப்படின்னா அம்மா தான் செய்யறாரு அப்படியா? இல்ல ஸ்கூல் நேரம் நான் செய்வேன். அந்த நேரத்துல நீங்க செய்வீங்க, மற்ற நேரத்துல அம்மா. சனி ஞாயிறு அப்படின்னா சனி ஞாயிறு 2 நாள் தான் அம்மா செய்யணும். அப்ப துவைச்சு அதெல்லாம் கொண்டு வர்றது அம்மா, இல்லாட்டி அப்பா. அதை மாற்றி பெட்ஷீட் எத்தனை வச்சிருக்கிறீங்க? ஒன்றுதான் துவைச்சு போட்டு கொண்டு வந்து உடனே போடுவீங்களா, இல்ல இதை துவைக்க போட்டு இன்னொன்று இருக்கா? எனக்கு இன்னும் இருக்கு, அப்படி 3 இருக்கு. ஆனா எல்லாம் வந்து இப்படி மொத்த வச்சுட்டு எனக்கு அந்த படுக்கைக்கு அந்த வச்சு தேவை. சம்மர் என்றாலும் அதுதான் தேவை. ஆனா அம்மா சின்ன வயசுல எப்படி நித்திர கொள்ளுவான் ஏதாவது ஒரு கதை சொல்லி இருக்கிறாவா அவங்களுக்கு? அறிஞ்சிருக்கிறீங்களா? சின்ன வயசுல எல்லாத்துலாம் படுப்போம், பாயில படுத்திருப்போம், கேள்விப்பட்டோம். நினைக்கிறேன் அம்மா பாயில படுத்தவா. ஆனா அப்படி அவன் தங்கச்சிகளோட மற்றும் அம்மாவோட இப்படி அங்க கட்டில் இப்படி எல்லாம் இல்லத்தானே. நம்ம பெரிய மெட்ரஸ் எல்லாம் போட்டு குஸ்லிக்கா எல்லாம் இல்லை. அதை விட நாங்க குட்டி குட்டி பொம்மை எல்லாம் பக்கத்துல வச்சிருந்து நித்திர சொல்லுவோம். நன்று படுக்கையிடம் கதை சொல்லும் தான் நினைந்திருந்தாங்க. நாங்க பெற்றோர் தெய்வம் பள்ளிய காலத்துல எப்படி எல்லாம் நித்திரை கொண்டார்கள், யாருக்கு பக்கத்துல படுப்பார்கள், என்ன நித்திரை எங்க யாரோட எங்க இந்த இடத்துல எப்படி என்று சொல்லி இன்று பெற்றோரை தெய்வம் வந்திருந்தது. நிறைய பலர் இணைந்திருந்தார்கள், பலர் இணைந்து சிறப்பித்திருந்தார்கள். ஒவ்வொருத்தருடைய கதையும் ஒவ்வொரு மாதிரி எங்களுக்கு உற்சாகத்தை அளித்திருந்தது. ஸ்வாதினி அக்கா எங்களோட சேர்ந்து இணைந்து பேசியிருந்தார். எங்களோட வாசித்து எனக்கு உற்சாகமும் தந்து இணைந்திருந்தமைக்கு ஸ்வாதினி ஸ்ரீதரன் அவர்களுக்கு நன்றி. இன்னும் 15 நிமிடங்கள் இருக்கின்றன. அதை எப்படி கொண்டு போக போறோம் என்று சொன்னா, பெற்றோரை தெய்வம் நிறைவுக்கு வருகிறது. மிக்க நன்றி எல்லோருக்கும். தொடர்ந்து அடுத்த வாரம் இணைந்திருப்போம் நிச்சயமாக. இன்று அந்நியர் தினமாம் தெரியுமா அபிராம்? அந்நியர் தினம்? ஆமா, இங்கிலாந்துல இன்றைக்கு தானே. இங்கிலாந்துல, சுவிஸ்ல இல்ல, எங்களுக்கு இல்ல. சிவாஜினி எங்களுக்கு தெரியாது அப்படியும்.
சரி, அந்நியர் தினத்துக்கு அந்நியர்களுக்கு வாழ்த்து கூறுற மாதிரியும் அந்நியர்கள் பற்றி அந்த இந்த 11 மணி இளையோட வர 173 தொடங்க முன்பு வரைக்கும் நாங்க பேசிக்கொள்ளலாம். எங்கள் அந்நியர்கள் பற்றி எங்க சுவிஸ் நாட்டுல நாங்க இருக்கிற நாட்டுல நாங்க வாழ்ற நாட்டுல அந்நியர் தினம் இல்லாலும் ஒவ்வொரு அந்நியரை பற்றி நாங்க பேசிக்கொள்ளாம என்ன பிடிக்கும், ஏன் பிடிக்கும், அன்னைக்கு அன்னைய எவ்வளவு தெரியும், அன்னையை பற்றி சொல்லி இருக்கிறாரான்னு கூட நாங்க பேசலாம். சரியா? நிச்சயமாக அது இணைந்திருக்கிறாராம். உற்சாகமான வணக்கம். உற்சாக வணக்கம். உற்சாகமான வணக்கம். வந்து இருக்கையில அமர்ந்து அப்படி யாராவது வர வணக்கம் சொன்னா அப்படி சரி. நாங்கள் இளையோர் யோகா அரங்குக்கு பயணிச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப எல்லாரும் இங்க கண்ட பிள்ளை மாதிரி இருக்கிறாரு. வணக்கம். வணக்கம் நகுல். இவரை தெரிகிறது நன்றாக. வணக்கம் அன்ஷியா. வணக்கம் உங்களையும் கண்டோம். நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். கேட்டுக்கொண்டு வருகிறோம். எதனை படிக்க சொல்றீங்க? பெற்றோர் தெய்வம் எல்லாம் நிறைவுக்கு கொண்டு வந்து நாங்கள் எல்லாம் நேரத்துக்கு கொண்டு வந்து பெற்றோருடைய நிறைவாக்கி என்று அந்நியர் தினமாம் இங்கிலாந்தில் அப்போ எங்களுடைய அந்நியர்கள் பற்றி பேசுவதற்காக அழைத்திருக்கின்றோம். அந்நியர்களுக்கு வாழ்த்துக்கு சொல்லும் நேரம் 11 மணிக்கு. இங்கிலாந்துலயும் சில இடங்கள் சில நாடுகள்ல மட்டும்தான் இன்னைக்கு. அதனால நாங்கள் பெற்ற தெய்வம் ஒவ்வொரு ஞாயிறும் அந்நியர் தினம் தானே. சந்தோஷம். அப்ப நீங்கள் மின்சாரம் சேமிப்பது, வடிகால் தண்ணி சேமிப்பது எல்லாம் கேட்டுக்கொண்டு நாங்கள் இணைந்து கொள்ள முடியவில்லை. தொடருங்கள், நாங்கள் கேட்டுக்கொண்டே பயணிக்கிறோம். இவர்கள் வந்து விடுவார்கள். இளையோர் யோகாக்கு எல்லாரும் இணைவார்கள். எல்லாரும் ஓடி வாருங்கள் என்று புதியவர்களாக பலரை தேடுகிறோம். ஒரு சில ஆசனங்களை இலகுவாக சொல்லிக் கொடுக்கலாம். எப்படி சொல்றது, என்ன ஒளிச்சு மறைச்சு செய்யாம விரைவில் எங்களோட உடலை பாதுகாக்கிறதுக்கும் எங்களோட செய்யக்கூடிய சில பயிற்சிகளோட இணைஞ்சு கொள்ளணும். அன்போடு அழைச்சிருக்கீங்களா? நன்றி. சுற்றுலா சிறப்பு காணட்டுக்கும் பிள்ளைகளோட இப்ப சொல்லுங்க சிவாஜி நேரலே. இல்ல சுற்றுலா பிள்ளைகளோட மிக சிறப்பு காணட்டுக்கும்னு சொல்றேன். மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. அப்போ நாங்கள் இளையோர் யோகா 11 மணிக்கு ஆரம்பம் காண முன்பு நாங்கள் எதை பற்றி பேச போறோம் அபிராமி? நாங்கள் என்று அந்நியர் தினத்துக்கு. அந்நியர் தினம் எப்ப கொண்டாடப்படுது சுவிஸ்ல அபிராமி தெரியுமா? இங்க மே மாதம் 2வது ஞாயிறு. இதாய்தான் இருக்கும். ஜெர்மனியில் 2வது ஞாயிறு. அபிராமி சொன்னது சரிதான். அபிராமி சொல்லவில்லை, சிவாஜி 11ஆம் தேதி. மே மாதம் தானே. இன்று இங்கிலாந்திலையும் சில இடங்கள்ல தான் என்று அதிபர் சொல்லும் போதுதான் நானும் மறந்து வந்தேன்னா எனக்கு தெரியாது. சரி, அந்நியர் தினம் என்றாலே சுவிஸ்ல சிவாஜினிங்க தெரியும் தானே. அந்நியருக்கான பூக்கள், அதாவது தோட்ட என்று சொல்லி விற்பார்கள். நிறைய பூக்கள் இங்க விற்பனையாகும். அதே அப்படி எல்லா இடம் விமர்சிக்கிறதுக்கான அந்த காற்றுகள் எல்லாம் எழுதி போட்டு இப்ப நான் வேலை செய்து மிக்ரோ டேக்அவேல அதுல எல்லாம் கூட ஒரு குட்டி குட்டி கேக் மாதிரி எல்லாம் செய்து அதனை அந்நியர்களுக்கு வேண்டி கொண்டு போய் குடும்பம் மாதிரி விற்பனையாளர்கள் அதுல லாபம் எடுத்துக்கொள்வார்கள் தான் நினைக்கிறேன். அதிகமா வில்லும் அதான் ஒரு சந்தோஷம் தான். பிள்ளைகள் எல்லாம் இப்ப 80 வயது 85 வயசுல இருக்கிற அம்மாவை தேடி பிள்ளைகள் எப்படியும் அந்த நாள் ஓடி வருங்களேன். அவர்களோட சேர்ந்து சாப்பிடுவார்கள். அது கண்டு ஒதுக்கப்பட்டா அதுவே நிறைய விலைக்கெல்லாம் பூ எல்லாம் வேண்டி குடிப்பினோம் என பிள்ளைகள் பெற்றோர்களை கண்டு. அப்படியே ஒரு அந்த நாளே அவைகள் வந்து அதோட ஒரு வியாபார நோக்கம் தான் எல்லாம் தான்.
அது நேரம் அந்த பார்த்திருப்பீங்க அபிராமி மிக்ரோஸ்லயோ சரி அந்த சில இடங்கள்ல அந்த சின்ன பிள்ளைகளை ஒன்று சேர்க்கிற மாதிரி இப்ப தஜினிமாவே தெரியுதுல்ல பின்னுக்கு அந்த பூக்கொத்து அது மாதிரி தாங்களே பூக்களை சின்னவர்களை இணைச்சு அது வந்து ஃப்ரீ தான், அது இலவசம் தான், இணைச்சு ஒரு பூக்கொத்து மாதிரி செய்விச்சு உங்களோட அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி அதை ஊக்குவிக்கிற பக்கம் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் வெளில இருந்திருக்கா போயிருக்கிறீங்களா அப்படி ஏதாவது? அபிராமி எங்களோட இல்ல, ஆனா சிவாஜினி அக்கா இங்க இருக்கு. சரி, போயிருக்கிறீங்களா அப்படி பூக்கொத்து ஒன்று செய்யறதுக்கு? சில இடங்கள்ல கிண்டர் கார்டன் பிள்ளைகளை கொண்டு போய் அங்க போயிட்டு நீங்க செய்யலாம், ஒரு பூக்களா எடுத்து ஒரு பொக்க மாதிரி செய்து கொண்டு வந்து உங்க அம்மாவுக்கு பரிசீலிக்கலாம், அது மாதிரி செய்வார்கள். எனக்கு அப்படி செய்து ஞாபகம். ஆனா பக்கன் பண்றது இருக்கிறது, நீ மக்கள் பக்கன் பண்றேன்னு சொல்லி அது மாதிரிதான் கிட்டத்தட்ட இதுவும் இருக்கிறது. இங்க தர்சினி நான் பார்த்தேன், புள்ளியல் போய் ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் வெளியில நடந்து போறதாக இருக்கா விளைச்சி கொண்டு போவோம், புள்ளியல் காட்டுக்குள்ள போய் பூ வெட்டி கொண்டு வந்து பெற்றோர்களுக்கு கொண்டே கொடுக்குது. நானும் அது முந்தி செய்தேன். நான் இப்படி பூக்கள் உங்களுக்கு தேவையான விருப்பப்பட்ட பூக்கள் எல்லாம் காட்டிலே காடுன்னு சொல்லி இல்லை, நான் நடக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இருக்குதானே, அங்க போய் அவை வெட்டி கொண்டு வரீனவன் வெட்டி வந்து தாங்களே அலங்காரம் செய்து அது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். அது அலங்காரமும் செய்யறதாவது வீட்டையும் அழகுபடுத்துறதாயும் இருக்கு. அபிராமி என்ன பரிசு கொடுப்பீங்க உங்களுடைய அம்மாக்கள் தினம் வரும்போது? அந்நியர் தினத்தை விட்டுட்டான். நான் இப்படி பூக்கொத்து, அதாவது அப்படி நான் இப்படி அம்மாவுக்கு பிடித்த சாக்லேட் மற்றும் காட்டுலேயும், அதாவது நான் தனியாவே காட்டு செய்து அம்மாவுக்கு எழுதி கொடுப்பேன். அதெல்லாம் கிண்டர் கார்டன்ல எல்லாம் செய்து படங்கள் எல்லாம் கருவிப்பார்கள். அப்படி கிண்டர் கார்டன் செய்யலாம். முந்தி கிண்டர் கார்டன்லயும் நான் இப்படி பூக்களோட கோத்து இப்படி கையுக்கு போடுற மாதிரி எல்லாம் செய்து கொடுத்தேன். நான் பூக்களை மாலை மாதிரி கையை பூக்களோட அது நல்லாதான் இருக்கு. அது பலதான் உருட்டல் சிந்தனை என் பக்கம் இல்லாதபடினால இங்கால ஒன்றை தொடங்கி விடுவோம். தாயிடம் இருந்து பிள்ளையை பறித்து தன் தாய்க்கு கொடுக்கறதை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க. ஏன் ஏன் சந்தோஷமா தன் தாயோட இருக்கிற பூக்களை ஏன் பறிக்கிறீங்க? எனக்கு புரியல. அதான் எனக்கு புரியல. பூக்கள் வந்து சந்தோஷமா தன் அம்மாவோட இருக்குது, செடிகள் கொடிகள்ல மரங்கள்ல, அது ஏன் பறிக்கிறீங்க? போய் பறிச்சு வந்து உங்களோட அம்மாவுக்கு கொடுத்தா சரியா? இன்னும் ஒரு தாய் அழுது கொண்டு இல்ல இருப்பா, தன்னிட்ட இருந்து பூக்களை பறிச்சுட்டு போறாங்க. இப்ப புரியுதா? அது லைக் உண்மையான இது இல்ல, உண்மையான அது லைக் உண்மையான குடும்பம் இல்ல. பூக்கள் அந்த செடி கொடி மரங்கள் கதைச்சுன்னா இப்படி கதைக்கும், எப்படி ஆளும். நீங்க பறி கேக்கல, வெட்டி எடு கேக்கல, வாடியோ மனசெல்லாம் வாடி என்ன அதுகளும் புறுபுறுக்குங்கள் தான். என்ன இதுல நல்ல குளிர்ச்சியா குடும்பங்களை கொண்டே 3 நாள் காய வச்சுட்டு எரிய பொறிகளோடு பேசுங்கள் தான் தங்களுக்கு. சந்தோஷப்படு, நான் சொல்றேன் சந்தோஷப்படுமா பூக்கள் பிள்ளைகளை பறி கேக்கல, மரத்துல மரங்கள் சந்தோஷப்படுமா தன்னிட்ட இருந்து தன்னை பிள்ளைய பறிச்சு கொண்டு போறீங்க, வெட்டி கொண்டு போறீங்க நினைக்கல, அது நகுண்ட விவாதம். ஆனா வடிவா அந்த மரம் கதைச்சுதாண்டா என்ன கதைக்கும் வேண்டு சந்தோஷப்படும். ஏனென்றா அம்மா பண்ணிப்பேன் பிள்ளைக்கு பெட்டர் லைஃப் வீட்டுல இருப்பீங்க அப்படின்னு புரியுதா? அப்படியா? அப்ப உங்களோட அம்மாட்ட இருந்து பறிச்சு கொண்டு போனா உங்களோட அம்மா சந்தோஷப்படுவா, கொண்டு போய் வேற ஒரு இடத்துல போடுறதுக்கு. ஓமோ, நாங்க ஒரு நாளைக்கு ஒரு சுயசரிதை எல்லாரும் எழுதுவோம், ஒரு ஆடியோ கதை மாதிரி. என்னென்றால் எப்படி அந்த மரம் என்ன சொல்லுமன்றத நீங்க சொல்ற மாதிரி செய்வோமா ஒரு நாளைக்கு? செய்யலாம். ஒரு நாளைக்கு சுயசரிதை வந்து கதைப்பாங்க, அந்த கதை சொல்லுவோம். சரி, நாங்கள் உள்ள வர்றோம், வந்திவியல் ஆயத்தமாவினம். இன்னும் 5 நிமிடம் இருக்கிறது. என்ன இருக்கிறது, இணைந்திருக்கிறேன் நானும். மற்றவர்களுக்கு தெரியும் தானே? ஒரு நிமிஷம். சரி, அப்ப ஆயத்தமாகுங்க.
வாணிமோகன் நடந்து கொண்டிருக்காரோ? இன்னும் அவர் கலையகம் பெறவில்லை. கலையம் வரையில வேற யார் நடந்தீங்க இன்னைக்கு? தர்ஜினி மட்டும்தான் நடந்தேன். மிகப்பெரிய மன்னிப்புடன் சிவாஜினி அக்கா, பெரிய மன்னிப்புடன் சிவாஜினி அக்காவும் தர்ஜினி. ஸ்ரீதரன் அவர்களும் தான் சொன்னைக்கு நாங்க 8 பெற்றோடும்பிட்டோம். நாங்கள் நேரம் மாற்றவும் தானே 9:05 துவங்கிட்டேன் நடக்க. சூப்பர். நல்ல நட, நல்ல உற்சாகமான சூரிய ஒளியை பெற்றுக்கொண்டு மணிமோகன் அவர்களும் அதுதான் புட்டி விடாத நாங்கள் விடுவதா இல்லை. சரி, மூன்று பேர் நாங்கள் இல்லை, வேறு இளைவல் கேட்டுச்சு நாங்கள் கொஞ்சம் தூங்க போறோம். அப்ப நான் சொன்ன சரி இங்க கொஞ்சம் குடியிருந்தான். அப்ப இன்றைக்கு விடுங்க வந்துட்டு பின்னித்தான் இவர்கள் எழுந்தினார்கள். வந்துட்டோம். அப்ப நான் இதுல இருந்து விட பெற்றுட்டு திருப்பி வேல் இளையோகா இணைவினம், அதுக்கு பிறகு இளையோரோடு பேசும் நேரம் வைத்திருப்போமா? நன்றி 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 வணக்கம். நன்றி வணக்கம். இப்போ நாங்கள் இளையோர் யோகாவுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். இளையோர் யோகாவில் இணைந்து கொள்ள காத்திருக்கும் அத்தனை அன்புறவுகள், இளைய பாமக எளியவர்கள் எல்லோரையும் அழைத்து நிற்கின்றேன். இளையோர் யோகா வாரம் 173 இணைய காத்திருக்கின்றோம். யாரெல்லாம் இளையோர் யோகாவில் இணைய காத்திருக்கிறீர்கள்? வணக்கம் எல்லாருக்கும். நான் தயாராகி கொண்டிருக்கின்றேன். அபிராமியும் தயாரா இருக்கும். கெட்டிக்காரி. நானும் தயாராகி வந்து கொண்டிருக்கிறேன். இன்று நகுல் அவர்களும் உள்ளுக்கு வீட்டுக்குள் போனாக நினைக்கிறேன். நகுல் 5 நிமிடம் பொறுமையாக இருங்க. லக்ஷியாக்கா ஒரு 5 நிமிடம் காத்திருங்கள். உங்களுடைய கதை சொல்லலையே நீங்கள், அதனால் உங்களுடைய கதை கேட்டிருந்தோம். கதைத்துக் கொள்கிறேன். வர உங்களுக்காக தான் காத்திருக்கிறேன். வெளியோர் சாஜினிக்கா, நீங்களும் வீடியோ போட்டு இன்றைக்கு எங்களோட செய்கிறீர்கள். மணிமோகன் அவர்கள் இன்னும் இணைந்து கொள்ளவில்லை. நிச்சயமா அவர் இணைந்து கொள்வார். இன்னும் வீட்டுக்குள் வரவில்லையோ தெரியவில்லை. என்று எல்லோரும் விரும்பிய மாதிரி நேரத்திற்கு நாங்கள் இளையோர் யோகாவை சரியான நேரத்துக்கு தொடங்குறோம் இல்லையா அபிராமி? சரி, இன்றைய எத்தனையாவது வாரம் தெரியுமா? இன்றைய வாரம் 175. இல்லை, 75 எங்க பண்பாடு எப்பொழுதா எல்லாம் செய்ய போறோம். இது 172. 73. 73 சொல்ல வந்துட்டேன். சரி, அவளா காலமா இப்ப யோகா செய்யறோமா? அவளா காலமா யோகா செய்யறோம். அவளா காலமா யோகா செய்யறோம். அதுல என்ன சந்தேகம் வந்துட்டு? இல்ல, இப்படி 3 வருஷம் மட்டும் இன்னைக்கு பெரிய காலம். அது மாதிரி நீங்க இது மாதிரி பார்க்கவில்லை. எத்தனை ஆசனங்கள் உங்களுக்கு தெரியும். எனக்கும் பெரிய ஆச்சரியம் தான். அபிராமி உண்மைதானே, அபிராமி ஆரம்பத்துல இருந்து வந்திருக்கிறார். இப்ப எல்லாம் நான் டாப்பெல்லாம் எடுக்கிறேன். யார் யாரெல்லாம் இணைகிறார்கள், இணைகிறவர்களுக்கு பெரிய பரிசு எல்லாம் இருக்கு. சரியான யாரெல்லாம் ஆசனத்துல கவனம் செலுத்தி ஆசனங்களை செய்கிறார்கள் என்றதுல பரிசுகள் எல்லாம் காத்திருக்குது இல்லையா சிவாஜினிக்கா? சிவாஜினிக்கா மற்ற பக்கம் வையுமோ உங்க டெலிஃபோனு மற்ற பக்கவாட்டுக்கு. சிவாஜினிக்கா மற்ற பக்கத்துக்கு மாத்துங்க வந்துட்டு எப்படி? இப்போ பின்னுக்கு தள்ளி இருந்தீங்கன்னா சரியா இருக்கு.
நல்ல இப்ப தூர இப்ப அபிராமி வைக்க இருக்கிற மாதிரி கொஞ்சம் நான் இருக்கிற மாதிரி கொஞ்சம் சரியா நிமித்தி வச்சுட்டு பின்னுக்கா தள்ளிடுங்க. ஒரு மாசத்தை செட் பண்ணுங்க. கிழமை இந்த பேசிக்கலாம். சிவாஜினியக்கா நீங்க எவ்வளவு காலம் நினைஞ்சிருப்பீங்க யோகாவில? ஏன்னா அபிராமி சொல்ற 173 வாரங்களுக்கு வந்துட்டோம்னு சொல்லி, அதனால நான் கேட்கிறேன் என்ன காலம் செய்த மாதிரி இருக்குது என்ற மாதிரி. அபிராமியத்தை பெறாம இருக்கீங்க? என்ன நடந்தது? நாங்கள் எளியோர் யோகாவுக்கு காத்திருக்கிறோம். சரி, இது என்ன நடந்தது? பெற்றோர் தெய்வங்களை எல்லாம் நிறைவாகி விட்டது. ஓ, நேரத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். இப்ப நேரம் சரியாக 11 யோகா. நான் டைமுக்கு வந்துட்டேன். சரி, இப்பதான் ஓடி வந்தேன். மன்னிப்பட. எல்லோருக்கும் வணக்கம். பாருங்கள், வணக்கம் எல்லாருக்கும். மாமாவை உட்கார வைங்க உங்களோட. எல்லாரும் ஒன்றாக இருப்பது சந்தோஷம் பார்ப்பதற்கு. இது நீ வீட்டில் சந்திப்பு ஒன்று கூடல். சரி, வாழ்க வளமுடன். இனிய நாளாகவே வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். சரி, நாகண்டகி அவங்கள நோன்பு பெருநாள் நல்லா அதில் நின்று பாய் பார்த்து போட்டு வந்தோம். நான் பதிவு எடுக்கணும். என்ன போகிறோங்க? யாரும் எடுத்தாருங்களா பதிவு? முதல்ல எடுக்கிறேன். நான் எடுக்கிறேன்.